ॐ विनायकस्तुति मूषिकवाहन मोदक हस्त श्यामलकर्ण विलंबित सूत्र वामनरूप महेश्वर पुत्र विघ्नविनायक पाद नमस्ते வேளமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும் வெற்றிமுகத்து வேலவனை தொழ புத்தி மிகுந்து வரும் வெள்ளிக் கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே அப்பமுப்பொழுதும் ஆமுது செய்தருளிய தொப்பையப்பனை தொழவினை அருமே. ஓம் ஓம் ஸ்ரீராம அஷ்டோத்திர சதநாமாவளி. ஓம் ஸ்ரீராமாய நமஹ. ஓம் ராமபத்ராய நமஹ. ஓம் ராமச்சந்திராய நமஹ. ஓம் சாஸ்வதாய நமஹ. ஓம் ராஜீவலோஷனாய நமஹ. ஓம் ஸ்ரீமதே நமஹ. ஓம் ராஜேந்திராய நமஹ. ஓம் ரகுபுங்கவாய நமஹ. ஓம் ஜானகி வல்லபாய நமஹ. ஓம் ஜைத்ராய நமஹ. ஓம் ஜிதாமித்ராய நமஹ. ஓம் ஜனார்த்தனாய நமஹ. ஓம் விஸ்வாமித்ர பிரியாய நமஹ. ஓம் தாந்தாய நமஹ. ஓம் சரணத்ராண தத்பராய நமஹ. ஓம் வாலிப்ரமதனாய நமஹ. ஓம் வாக்மினே நமஹ. ஓம் சத்யவாசே நமஹ. ஓம் சத்யவிக்ரமாய நமஹ. ஓம் சத்யவ்ரதாய நமஹ. ஓம் व्रततराय नमः. ओम सदा हनुमदाश्रिताय नमः. ओम कौसलेयाय नमः. ओम करत्वंशिने नमः. ओम विराधवद पंडिताय नमः. ओम विभीषण परित्रात्रे नमः. ओम हरगोदंड खंडनाय नमः. ओम सप्तताल प्रभेत्रे नमः. ओम दशक्रिय शिरोहराय नमः. ओम जमदग्न्य महादर्पदलनाय नमः. ओम ताडगान्तहाय नमः. ओम वेद
वेदान्तसाराय नमः। ॐ वेदात्मने नमः। ॐ भवरोहस्य भेषजाय नमः। ॐ दूषणत्रिशिरो हन्त्रे नमः। ॐ त्रिमूर्तये नमः। ॐ त्रिगुणात्महाय नमः। ॐ त्रिविक्रमाय नमः। ॐ त्रिलोहात्मने नमः। ॐ पुण्यसारित्र कीर्तनाय नमः। ॐ त्रिलोकरक्षकाय नमः। ॐ तन्विने नमः। ॐ दण्डकारण्यकर्तनाय नमः। ॐ अहल्यासावसमनाय नमः। ॐ पितृभक्ताय नमः। ॐ वरप्रदाय नमः। ॐ जितेन्द्रियाय नमः। ॐ जिदक्रोधाय नमः। ॐ जिदामित्राय नमः। ॐ जहत्कुरवे नमः। ॐ वृक्षवानरसङ्गादिने नमः। ॐ चित्रकूट समाश्रयाय नमः। ॐ जयन्तत्राण वरदाय नमः। ॐ सुमित्रापुत्र सेविदाय नमः। ॐ सर्वदेवादिदेवाय नमः। ॐ मृदवानर जीविदाय नमः। ॐ मायामारीस हन्त्रे नमः। ॐ महादेवाय नमः। ॐ महाभुजाय नमः। ॐ सर्वदेवस्तुदाय नमः। ॐ सौम्याय नमः। ॐ ब्रह्मण्याय नमः। ॐ मुनिसंस्तुताय नमः। ॐ महायोगिने नमः। ॐ महोताराय नमः। ॐ महायोगिने नमः। ॐ महोताराय नमः। ॐ सुग्रीवेप्सित राजदाय नमः। ॐ सर्वपुण्यादिह बलाय नमः। ॐ स्मृदसर्वाह नाशनाय नमः। ॐ आदिपुरुषाय नमः। ॐ परमपुरुषाय नमः। ॐ महापुरुषाय नमः। ॐ पुण्योदयाय नमः। ॐ दयासाराय नमः। ॐ पुराणपुरुषोत्तमाय नमः। ॐ स्मितवक्त्राय नमः। ॐ मितभाषिणे नमः। ॐ पूर्वभाषिणे नमः। ॐ राघवाय नमः। ॐ अनन्तगुणकम्बीराय नमः। ॐ तिरोदात्त गुणेत्तमाय नमः। ॐ मायमानुष सरित्राय नमः। ॐ महादेवादि पूजिताय नमः। ॐ सेतुकृते नमः। ॐ
ஊர்ஜிதவாராசயே நமக. ஓம் சர்வதீர்த்தமயாய நமக. ஓம் ஹரயே நமக. ஓம் ச்யாமாங்காய நமக. ஓம் சுந்தராய நமக. ஓம் சூராய நமக. ஓம் பீதவாசசே நமக. ஓம் தனுத்தராய நமக. ஓம் சர்வயஜ்ஞாதிபாய நமக. ஓம் யஜ்வனே நமக. ஓம் ஜராமரணவர்ஜிதாய நமக. ஓம் விபீஷண பிரதிஷ்டாத்ரே நமக. ஓம் சர்வாபகுண வாஜிதாய நமக. ஓம் பரமாத்மனே நமக. ஓம் பரஸ்மை பிரஹ்மணே நமக. ஓம் சச்சிதானந்த விக்கிரகாய நமக. ஓம் பிரஸ்மை ஜோதிஷே நமக. ஓம் பரஸ்மை தாம்னே நமக. ஓம் பராஹாசாய நமக. ஓம் பராத்பராய நமக. ஓம் பரேசாய நமக. ஓம் பாரகாய நமக. ஓம் பாராய நமக. ஓம் சர்வதேவாத்மகாய நமக. ஓம் பரஸ்மை நமக. ஓம் ஓம் ராம் ராமாய நமக. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 ஓம் 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 ஓம். ஸ்ரீ குருமார்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது தியானத்திற்குரிய ஸ்லோகங்கள். எங்கும் நிறைந்தவரும் எனினும் அன்பருக்கு உகந்த வடிவம் ஏற்பவரும் வெண்மையான ஆடை உடுத்தவரும் நிலவு போன்ற ஒளியுள்ளவரும் 4 கைகள் உள்ளவரும் ஆனந்தம் பொங்கும் முகமண்டலத்தை உடையவருமாகிய
கணபதியை எல்லா இடையூறுகளும் விலக்குவதற்காக வேண்டி தியானித்து வணங்குகின்றேன். பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லா காரியங்களின் ஆரம்பத்திலும் எவனை வணங்கி செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்களானார்களோ அந்த ஆனை முகத்தோனை நான் நமஸ்கரிக்கிறேன். 4 கைகளை உடையவளும் ஸ்படிக மணிகளால் ஆன அக்ஷமாலையை ஒரு கையில் கொண்டவளும் மற்ற கைகளில் வெள்ளை தாமரை, கிளி, புஸ்தகம் ஆகியவற்றை கொண்டவளும் குறுக்கத்திப்பூ, சந்திரன், சங்கு, ஸ்படிகம் இவற்றிற்கொப்பான காந்தியுடன் பிரகாசிப்பவளும் ஒப்பற்றவளுமாகிய அந்த வாக்தேவதை அருள் புரிபவளாக எப்போதும் எனது முகத்தில் வசிக்கட்டும். ராமராம எனும் இனிய சொல்லை இனிமையாக கூவிக்கொண்டு கவிதையாகிற கிளையில் ஏறி அமர்ந்திருக்கும் வால்மீகி எனும் குயிலை வணங்குகிறேன். கவிதை எனும் வனத்தில் சஞ்சரிக்கும் வால்மீகி எனும் முனிச்சிங்கத்தின் ராம கதையாகிற நாதத்தை கேட்டு யார்தான் சிறந்த கதியை அடையமாட்டார்? பிரசேதசின் புத்திரரும் மாசற்றவருமாகிய எவர் இடைவிடாது ராமச்சரித்திரமாகிய அமுத கடலை பருகியும் திருப்தி அடையவில்லையோ அந்த முனிவரை வணங்குகிறேன். கடலை குளம்படி போல் செய்தவனும் அரக்கர்களை கொசுவை போல் செய்தவனும் இராமாயணமாகிற சிறந்த மாலையின் ரத்னம் போன்று விளங்குபவனுமாகிய வாயுபுத்திரனை வணங்குகிறேன். அஞ்சனாதேவியின் ஆனந்த புதல்வனும் ஜானகியின் துன்பத்தை துடைத்தவனும் வானரத் தலைவனும் அக்ஷகுமாரனை கொன்றவனும் லங்கைக்கு பயம் விளைவித்தவனுமாகிய வீரனை வணங்குகிறேன். கடல் நீரை விளையாட்டாக கடந்து ஜானகியின் சோகமாகிற தீயை எடுத்துக்கொண்டு அதனாலேயே லங்கையை எவன் எரித்தானோ அந்த ஆஞ்சநேயனை கைகூப்பி வணங்குகிறேன். சிவந்த முகமுடையவனும் பொன் மலை போன்று கம்பீரமான தோற்றமுடையவனும் பாரிஜாத மரத்தடியில் வசிப்பவனும் வாயுபுத்திரனுமாகிய ஆஞ்சநேயனை தியானிக்கிறேன். எங்கெங்கு ராமன் புகழ் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் சிரமேற்கூப்பிய கையுடனும் ஆனந்த பாஷ்யம் நிறைந்த கண்ணுடன் தோன்றுபவனும் ராட்சசர்களுக்கு யமனை போன்றவனுமாகிய வாயுபுத்திரனை வணங்குங்கள். வாயுவேகம் மனோவேகம் உடையவனும் இந்திரியங்களை வென்றவனும் புத்திமான்களில் சிறந்தவனும் வானர கூட்டத்தின் தலைவனும் ஸ்ரீராமதூதனுமாகிய வாயுபுத்திரனை தலையால் வணங்குகிறேன். வால்மீகியின் முகமாகிற தாமரையிலிருந்து பெருகும் இராமாயணம் எனும் தேனை எவன் குவிந்த செவிகளாகிற அஞ்சலியால் நாள்தோறும் விருப்பத்துடன் நன்றாக பருகுகிறானோ அந்த புருஷன் பிறவி, நோய், மூப்பு, விபத்து, சாவு முதலிய கொடும் துன்பம் நிறைந்த சம்சாரத்தை விட்டு விஷ்ணுவின் அழியா பதவியை அடைகிறான். சமானம், சந்தி முதலிய சிறப்புடன் கூடியதும் சமமானதும் இனிமையும் பொருட்செறிவும் உடைய வாக்கியங்களால் அமைக்கப்பெற்றதும் வால்மீகி முனிவரால் செய்யப்பட்டதும் 10 தலை ராவணன் வதத்தையும் சொல்லுவதுமாகிய ராமச்சரிதத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். வால்மீகி எனும் மலையிலிருந்து உற்பத்தியானதும் ராமன் எனும் சமுத்திரத்தை நோக்கி பாய்வதுமாகிய இராமாயணம் எனும் புண்ணியமான மகா நதி உலகை புனிதமாக்கட்டும்.
ஸ்லோகங்களின் சாரமான ஜலமுடையதும் சர்க்கங்களாகிற அலைகளுடன் கூடியதும் காண்டங்களாகிற முதலைகளையும் பெரு மீன்களையும் உடையதுமாகிய இராமாயணம் எனும் பெருங்கடலை வணங்குகிறேன். வேதத்தினால் உணரப்படும் பரமபுருஷன் தசரத புத்திரனாக தோன்றிய பொழுது வேதம் வால்மீகியிடமிருந்து இராமாயண வடிவில் தோன்றலாயிற்று. கற்பக விருட்சத்தடியில் அமைந்த ஸ்வர்ண மண்டபத்தின் நடுவில் மணிமயமான ஆசனத்தில் வீராசனமிட்டு சீதா தேவியுடன் அழகாக வீற்றிருப்பவனும், முன்னிருந்து ஆஞ்சநேயன் கேட்க தத்துவத்தை முனிவர்களுக்கு விளக்கி கூறுபவனும், பரதன் முதலியவர்கள் சூழவிருப்பவனும் சியாமள வர்ணனுமாகிய ஸ்ரீராமனை போற்றுகின்றேன். இடதுபுறம் சீதாதேவியும் முன்புறம் ஹனுமானும் பின்புறம் லக்ஷ்மணனும் இரு பக்கங்களிலும் பரத சத்ருக்கணர்களும் வாயு முதலிய திக்குகளில் சுக்ரீவன், விபீஷணன், யுவராஜாவான அங்கதன், ஜாம்பவான் முதலியோரும் சூழ நடுவில் இருக்கும் நீல தாமரை போன்ற சியாமல மூர்த்தியான ஸ்ரீராமனை வணங்குகின்றேன். லக்ஷ்மணனுடன் கூடிய ராமனுக்கு நமஸ்காரம். ஜனகபுத்திரியான அவருடைய தேவிக்கு நமஸ்காரம். ருத்ரன், இந்திரன், யமன், வாயு ஆகியோருக்கும், சந்திரன், சூரியன், மர்த்கணங்கள் ஆகியோருக்கும் நமஸ்காரம். ரகுகுலத்தில் உதித்தவனும் தசரதன் புதல்வனும் அளவிடற்கரியவனும் சீதையின் நாயகனும் ரகுவின் பரம்பரைக்கு ரத்ன தீபம் போன்றவனும் முழந்தாள் வரை நீண்ட கைகளை உடையவனும் தாமரை இதழ் போன்ற அகன்ற கண்களை உடையவனும் அரக்கர்களை ஒழிப்பவனும் ஆகிய ராமனை வணங்குகின்றேன். ராமபத்ரன் என்றும் ராமச்சந்திரன் என்றும் அனைத்தும் அறிந்தவன் என்றும் ரகுநாதன் என்றும் சீதாபதி என்றும் போற்றப் பெறும் எனது நாயகனான ஸ்ரீராமனுக்கு நமஸ்காரம். புத்தி, பலம், புகழ், தைரியம், பயமின்மை, நோயின்மை, சோம்பலின்மை, தெளிந்த வாக்கு ஆகியவை ஹனுமாரை நினைப்பதால் சித்திக்கும். ஸ்ரீராமதூதன் என்று புகழ்பெற்றவனும் வாயுபுத்திரனும் பொன்போல் சிவந்த கண்களையும் தலைமயிரையும் உடையவனும் சீதையின் சோகத்தை போக்கியவனும் ராவணனை ஜெயித்தவனும் லக்ஷ்மணனுக்கு உயிரை அளித்தவனும் சஞ்சீவி மருந்து மலையை கொண்டு வந்தவனும் உப்பு கடலை தாண்ட தீர்மானித்தவனும் ஆகிய வீரன் எவனோ அந்த லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ஹனுமான் என் மனதில் வாசம் செய்பவனாயிருந்து கொண்டு காரிய சித்தியை அளிக்கட்டும். 49வது சர்க்கம். ராவணனுடைய பெருமையை காணுதல். பயங்கரமான பராக்கிரமுடைய ஹனுமார் ராவணனுடைய செயல்களால் வியப்படைந்தவராய் கோபத்தால் சிவந்த கண்களுடன் அந்த ராட்சசாதிபனை விழித்து பார்த்தார். அவன் விலையுயர்ந்த பொன்னால் செய்யப்பட்டு முத்துச்சரங்கள் சூழ்ந்து விளங்கிய கிரீடத்தால் சிறந்து பிரகாசிப்பவனாயும் மனதின் கற்பனைகளைப் போன்ற வைரங்கள் பதித்து விலையுயர்ந்த இரத்தினங்களால் உருவாக்கப்பட்ட பலவகை தங்க ஆபரணங்களை அணிந்தவனாயும் சிறந்த பட்டாடையுடுத்தி செஞ்சந்தனம் பூசி உடலில் கோலம் போட்டது போன்ற கலவை பூச்சு உடையவனாயும் விசாலமாய் பார்வையை கவர்வனவாய் சிவந்த கண்களுடன் கூடியவையாய் பயங்கரமாய் பிரகாசமான கூரிய கோரை பற்களை உடையவனாய் தொங்கும் உதடுகளுடன் கூடியவையாயுள்ள 10 தலைகளுடன் பலவிதமான கொடிய மிருகங்கள் நிறைந்த சிகரங்களை உடைய மந்திர மலை போல் வீரமும் பெருமிதமும் உள்ளவனாக பிரகாசிப்பவனும் கருத்த மலை போன்ற மேனியுடனும் மார்பில் பிரகாசிக்கும் முத்து மாலையுடனும் பூர்ண சந்திரன் போன்ற முகத்துடனும்
கொக்குகளுடன் கூடிய மேகம்போல் தோன்றுபவனும் 5 தலை நாகங்கள் போன்ற பருத்த தோள்களில் அங்கதங்களும் கேயூரங்களும் அணிந்து சிறந்த சந்தனம் பூசியவனும் ஸ்படிகத்தால் செய்து பலவித இரத்தினங்கள் இழைத்து சிறந்த விரிப்புகள் பரப்பிய அழகிய பெரிய ஆசனத்தில் வீற்றிருப்பவனும் நன்கு அலங்கரிக்கப் பெற்ற பணி பெண்கள் அருகில் நாற்புறமும் நின்று சாமரங்களை கையிலேந்தி சேவை செய்ய பெற்றவனும் துர்த்தரன் பிரகஸ்தன் மகா பார்ச்சவன் நிகும்பன் என்ற பெயர் படைத்தவர்களும் ஆலோசனையில் சிறந்தவர்களும் பலத்தால் கொழுப்படைந்த அரக்கர்களுமாகிய 4 மந்திரிகளுடன் கூடி 4 சமுத்திரங்களும் சூழ்ந்த முழு உலகம்போல் சுகமாய் உட்கார்ந்திருப்பவனும் இந்திரனை தேவர்கள் சூழ்ந்தாற்போல் ஆலோசனையின் நுட்பங்களை அறிந்த புத்திசாலிகளான வேறு இராட்சச மந்திரிகளாலும் சூழப்பெற்றவனும் மேரு சிகரத்தில் படிந்திருக்கும் நீருண்ட மேகம்போல் வீற்றிருப்பவனும் மிகுந்த ஒளி படைத்தவனுமான அரக்கர் வேந்தனை ஹனுமார் பார்த்தார். அவர் கொடிய பலம் படைத்த அவ்வரக்கர்களால் மிகவும் பிடிக்கப்படுபவராய் இருந்தும் ஆச்சரிய மிகுந்தவராய் அரக்கர் கோணையே பார்த்து கொண்டிருந்தார். ஒளிவீசும் அரக்கர் பெருமானை பார்த்து ஹனுமார் அவனுடைய பெருமையில் மயங்கி பின்வருமாறு மனத்தில் எண்ணினார். ஆஹா, என்ன ரூபம், என்ன தைரியம், என்ன பலம், என்ன காந்தி! ஆஹா, இந்த இராட்சச ராஜனுக்கு எல்லா லட்சணங்களும் எவ்வாறு பொருந்தியிருக்கின்றன! இவன் செய்த அதர்மம் பெரிதாயில்லாமல் இருந்தால் இந்த இராட்சசேசுவரன் இந்திரனுடன் கூடிய தேவலோகத்திற்கும் இறைவனாயிருக்கலாமே. கொடியவனும் இரக்கமற்றவையும் உலகோர் இகழ்பவையுமான இவனுடைய செயல்களால் தேவர்களும் தானவர்களும் உள்ளிட்ட உலகனைத்தும் இவனைக் கண்டு அஞ்சுகிறது. இவன் கோபமடைந்தால் பிரளயம் போல் உலகை ஒரே நீர்ப்பரப்பாய் செய்துவிடவும் ஆற்றலுடையவன். இராட்சச ராஜனுடைய பிரபாவத்தையும் அளவு கடந்த வீரியத்தையும் பார்த்து மதிமானான வானரர் இங்கனம் பலவிதமாக எண்ணினார். 49வது சர்க்கம் முற்றும். 50வது சர்க்கம். பிரகஸ்தன் கேள்வி. பெருந்தோள் படைத்தவனும் உலகங்களை கதறச் செய்பவனுமான ராவணன் மஞ்சளான கண்களை உடையவரும் தன் எதிரில் நிற்பவருமான ஹனுமாரை நிமிர்ந்து பார்த்து மிகுந்த கோபாவேசம் உடையவனானான். அவன் ஒளி சூழ்ந்து விளங்கிய வானர சிரேஷ்டரை பார்த்து சந்தேகம் மேலிட்டவனாய், நேராக இங்கு வந்துள்ள நந்தி பகவானாகவே இருக்குமோ இவன் என்று எண்ணினான். முன்பு என்னால் கைலாசகிரி அசைக்கப்பட்ட பொழுது எவரால் நான் சபிக்கப்பட்டேனோ அவரே இந்த வானர வடிவில் ஒரு கால் வந்துவிட்டாரா, அல்லது ஒருவேளை பானாசுரனா? ஆத்திரத்தால் கண்கள் சிவந்த அவ்வரசன் மந்திரிகளில் சிறந்தவனாகிய பிரகஸ்தனை நோக்கி காலத்திற்கேற்றதும் கம்பீரமானதும் பொருள் செறிந்ததுமான இந்த வார்த்தையைச் சொன்னான். இவன் எங்கிருந்து வந்தவன்? இவன் வந்த காரணம் என்ன? வனத்தை அழித்ததில் இவனுக்கு என்ன பயன்? ராட்சசிகளை எதற்காக விரட்டினான் என்று இந்த தூராத்மா கேட்கப்படட்டும். அசைக்க முடியாத என் பட்டணத்திற்கு வந்ததில் என்ன பிரயோஜனம்? போர் புரிந்தது எதன் பொருட்டு என்றும் புத்திகெட்ட இவன் கேட்கப்படட்டும். ராவணன் கூறியதைக் கேட்ட பிரகஸ்தன் பின்வருமாறு பேசலானான். குரங்கே, நீ பயப்பட வேண்டியதில்லை. நீ சேமமாயிருப்பாய். மனதை தைரியப்படுத்திக் கொள். வானரமே, நீ ராவணனுடைய இருப்பிடத்திற்கு இந்திரனால் அனுப்பப்பட்டவன் என்றால் உண்மையை சொல்லிவிடு. உனக்கு பயம் ஏற்படாது. நீ விடுதலை அடைவாய். குபேரனுக்காகவோ யமனுக்காகவோ வருணனுக்காகவோ நீ இந்த உளவு பார்க்கும் ரூபத்தை தரித்து கொண்டு எங்களுடைய இந்நகரத்தில் நுழைந்தவனா?
அல்லது வெற்றி பெற விரும்பிய விஷ்ணுவால் அனுப்பப்பட்ட தூதனா? வானரமே, நீ வடிவத்தில் மட்டும்தான் வானரம். உனது பராக்கிரமம் வானரத்தினுடையதாயில்லை. உள்ளதை உள்ளபடி சொல்லிவிடு. அப்படிச் செய்தால் இப்பொழுதே விடுபடுவாய். பொய் சொல்வாயேயானால் உனக்கு உயிர் நிலைப்பதும் அரிது. தூதுவன் இல்லையாயின் ராவணாலயத்தில் உன்னுடைய பிரவேசம் எதற்காக? இவ்வாறு வினவப்பெற்ற வானர சிரேஷ்டர் அரக்கர் குல மன்னனை பார்த்து அப்பொழுது பின்வருமாறு பதில் கூறினார். எனக்கு குபேரனுடன் தொடர்பில்லை. நான் விஷ்ணுவால் அனுப்பப்பட்டவன் அல்லன். இங்கு வந்த நான் வானரனே. இதுவே என் பிறப்பு. அரக்கர் மன்னனின் தரிசனம் கிட்டாமையால் அந்த அரக்கர் மன்னனின் தரிசனத்துக்காகவே இங்கனம் என்னால் வனம் அளிக்கப்பட்டது. பின்பு யுத்தத்தில் ஆவல் கொண்ட பலசாலிகளான அந்த இராட்சசர்கள் வந்து சேர்ந்தார்கள். போரில் என் உடலை காத்துக்கொள்ள என்னால் எதிர்ச்சண்டை செய்யப்பட்டது. தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட என்னை அஸ்திர பானங்களால் பிணிக்க முடியாது. இந்த வரமும் எனக்கு பிரம்மதேவரிடமிருந்து கிடைத்துள்ளது. அரசனை காண விரும்பி என்னால் பிரம்மாஸ்திரமானது ஏற்கப்பட்டது. அரக்கர்களால் பிடிக்கப்பட்டதும் பிரம்மாஸ்திரத்திலிருந்து நான் விடுபட்டவனானேன். நான் ஒரு ராஜகாரியமாக உமது சமீபத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். அளவு கடந்த ஆற்றல் படைத்த ஸ்ரீராகவருடைய தூதன் நான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நான் இனி சொல்லப்போகும் நன்மை பயக்கும் வார்த்தையும் கேட்கப்படட்டும். இங்கனம் 50வது சர்க்கம் முற்றும். ஐம்பத்தி ஓராவது சர்க்கம். ஹனுமாரது உபதேசம். தீரரான வானரோத்தமர் மகாபலம் பொருந்தியவனும் 10 முகம் படைத்தவனுமான அவனை பார்த்து படபடப்பில்லாமல் பொருள் செறிந்த வார்த்தையை பேசலானார். அரக்கர்கோனே, நான் சுக்ரீவர் கட்டளையால் இப்பொழுது உம்முடைய இருப்பிடத்திற்கு வந்துள்ளேன். உமது சகோதரர் போன்ற அவ்வானர மன்னர் உமக்கு க்ஷேமத்தை தெரிவிக்கச் சொன்னார். மகாத்மாவும் சகோதரர் போன்றவருமான அவர் அனுப்பும் சமாச்சாரம் அறத்தோடும் பொருளோடும் இயைந்தது. இகத்திலும் பரத்திலும் நன்மை பயக்கக்கூடிய அவருடைய வார்த்தையை கேளும். தசரதர் பிரசித்தி பெற்ற அரசர். அவர் தேர், யானை, குதிரைப்படைகளை உடையவர். உலகிற்கு தந்தை போல் உறவினர். இந்திரன் போல் பிரகாசிப்பவர். அவருடைய மூத்த குமாரர் மகா தேஜஸ்வியும் பெருந்தோள் படைத்தவரும் எவருக்கும் பிரியத்தைச் செய்பவரும் பிரபுவுமான ஸ்ரீராமர் என்பவர். தந்தையின் கட்டளைப்படி புறப்பட்டு தண்டகாவனத்தை அடைந்தவர். தம்பியாகிய லக்ஷ்மணருடனும் மனைவியாகிய சீதையுடனும் மகா தேஜஸ்வியான ராமர் தருமநெறியை பின்பற்றி நிற்பவர். மகாத்மாவாகிய விதேக மன்னரின் புத்திரியும் தன் நாயகரை பின்பற்றி நிற்கும் பதிவிரதியுமான சீதை காட்டில் காணாமல் போய்விட்டாள். அந்த அரசகுமாரர் தம்பியுடன் அந்த தேவியை தேடிக்கொண்டு ருச்சியமூக மலைக்கு வந்து சுக்ரீவரை சந்தித்தார். சீதையை தேடுவதில் உதவுவதாய் சுக்ரீவர் அவருக்கு வாக்களித்தார். ஸ்ரீராமரால் சுக்ரீவருக்கு வானராஜ்யம் வாக்களிக்கப்பட்டது. பின்னர் போரில் அவர் வாலியை கொன்று சுக்ரீவரை வானரர்களுக்கும் கரடிகளுக்கும் தலைவராய் அரசாட்சியில் ஸ்தாபித்தார். வானரர்களில் சிறந்த வாலியும் உம்மால் முன்பு நன்கு அறியப்பட்டவரே. அவ்வானரர் யுத்தத்தில் ஒரு பாணத்தால் ராமரால் கொல்லப்பட்டார். சொன்ன சொல் தவறாத வானர வேந்தராகிய சுக்ரீவர் சீதையை தேடுவதில் முனைந்து வானரர்களை எல்லா திசைகளிலும் அனுப்பியுள்ளார். அந்த வானரர்கள் 100,000
10 லட்சம் எனுங்கணக்காக திக்குகளெங்கும் கீழும் மேலும் ஆகாயத்திலும் அவளை தேடுகின்றனர். அவ்வானர வீரர்களில் சிலர் கருடனை ஒத்தவர்கள், சிலர் தடையின்றி எங்கும் செல்லக்கூடிய வாயுவை ஒத்தவர்கள், விரைந்தோட வல்லவர்கள், மகாபலம் வாய்ந்தவர்கள். நான் வாயுவின் வீரியத்தில் பிறந்தவன், ஹனுமான் எனப் பெயர். சீதையின் பொருட்டு 100 யோஜனை அகன்ற கடலை விரைவில் தாண்டி இங்கு வந்துள்ளேன். சுற்றித் திரிந்த என்னால் ஜனகர் திருமகள் வீட்டில் காணப்பட்டாள். அறிவிற் சிறந்தவரே, நீர் தர்மத்தின் உண்மையை அறிந்தவர், தவத்தை உரிமையாக்கிக் கொண்டவர். ஆகையால் நீர் பிறர் மனைவியை சிறைப்படுத்துவது தகாது. உம்மை போன்ற புத்திமான்கள் என்றால் அறத்திற்கு மாறானவையும் அபாயங்களை விளைவிப்பவையும் அடியோடு அழிப்பவையுமான கருமங்களில் பற்று கொள்ள மாட்டார்கள். தேவர்களிலோ அசுரர்களிலோ எவன்தான் லக்ஷ்மணரால் விடப்பட்டவையும் ராமருடைய கோபத்தைப் போல் சீறுபவையுமான பாணங்களுக்கு எதிரில் நிற்க சக்தியுடையவன் ஆவான். அரசே, ஸ்ரீராகவருக்கு தீங்கிழைத்துவிட்டு சுகமடையக்கூடியவன் உலகிலும் எவனும் இருக்க இயலாது. முக்காலத்தும் நன்மை பயப்பதாயும் தர்மத்துடனும் கூடியதாயும் பாக்கியத்தை தரக்கூடியதாயும் உள்ள என் வார்த்தையை யோசித்துப் பாரும். நரதேவரான ஸ்ரீராமருக்குச் சீதையை திருப்பி அளித்துவிடும். இந்த தேவி என்னால் பார்க்கப்பட்டாள். அடைய முடியாதது எதுவோ அது என்னால் இங்கு அடையப்பட்டது. இனி செய்ய வேண்டிய எஞ்சியுள்ள காரியம் எதுவோ அது ஸ்ரீராகவரே செய்ய வேண்டியது. துக்கத்தில் மூழ்கியிருக்கும் சீதை என்னால் காணப்பட்டாள். வீட்டில் இருக்கும் அவளை 5 தலை நாகம் என்று நீர் தெரிந்து கொள்ளவில்லை. அதிகமாக விஷம் கலந்த அன்னம் புசிக்கப்பட்டால் எப்படி அதை ஜீர்ணம் செய்ய முடியாதோ அப்படி தேவர்களானாலும் அசுரர்களானாலும் தங்கள் வீரியத்தால் இவளை வென்றுவிட முடியாது. தவத்தால் மிக வருந்தி அடையப்பட்ட இந்த தர்ம பயன் உமக்கு உயிருக்கு உயிராயிருப்பதை அழித்து விடுவது தகாது. உம்முடைய தவ வலிமையால் தேவர்களும் அசுரர்களும் உம்மை கொல்ல முடியாமலிருப்பதை நீர் பெரிதாக எண்ணியிருக்கிறீர்கள். என்றாலும் அதற்கு ஒரு பெரிய குறை உள்ளது. சுக்ரீவர் தேவரும் அல்லர், அசுரரும் அல்லர், அரக்கரும் அல்லர், தானவரும் அல்லர், கந்தர்வரும் அல்லர், யக்ஷரும் அல்லர், நாகரும் அல்லர். சுக்ரீவர் வானர வேந்தர், ராகவரோ மனிதர். அரசே, ஆகையால் நீர் எப்படி உயிரை காப்பாற்றிக் கொள்வீர்? தர்மத்திற்கு பின் அதிகமாக செய்யப்பட்ட அதர்மம் பயனை கொடுக்க ஆரம்பிக்கும்போது தர்ம பலன் மங்கி அதர்ம பலன் தொடர்ந்து வரும். தர்மம் அதர்மத்தை அழிப்பதாயினும் அதர்ம பலன்தான் அப்பொழுது மேலோங்கி நிற்கும். உம்மால் தர்மத்தின் பலன் உள்ளவரை அனுபவித்தாய்விட்டது, அதில் சந்தேகமில்லை. இந்த அதர்மத்தின் பலனையும் சீக்கிரத்திலேயே அனுபவிக்கப் போகிறீர். ஜனஸ்தானத்தில் நடந்த அழிவையும் வாலியின் அழிவையும் அவ்வாறே ராமருக்கும் சுக்ரீவருக்கும் ஏற்பட்டுள்ள நட்பையும் எண்ணிப் பார்த்து உமக்கு நன்மையை தெரிந்து கொள்ளும். குதிரைகள், தேர்கள், யானைகள் இவைகளுடன் கூடிய இலங்கையை அழிப்பதற்கு நான் ஒருவனே போதுமான சக்தியுடையவன். ஆனால் அப்படி நான் அழிக்க வேண்டும் என்பது ராமருடைய கருத்தன்று. எவர்களால் சீதை துன்புறுத்தப்பட்டாலோ அப்பகைவர்களின் அழிவு தம்மாலேயே என்று ஸ்ரீராமரால் வானரர்களுக்கும் கரடிகளுக்கும் முன்னிலையில் சபதம் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராமருக்கு தீங்கிழைத்தவன் சாக்ஷாத் இந்திரனே ஆயினும் வேறு எவனாயினும் சுகத்தை அடைய மாட்டான். உன் போன்ற ஒருவரை பற்றி கேட்க வேண்டுமா? எவளை சீதை என்றும் உமது வசமிருப்பவள் என்றும் எண்ணுகிறீரோ அவளை இலங்கை முழுவதையும் அழிக்க வந்த காலராத்திரி என்று அறிந்து கொள்ளும்.
ஆகையால் சீதை வடிவில் உள்ள காள பாசத்தை கழுத்திலே தானாகவே மாட்டிக்கொண்டது போதும். இனி உமக்கு பொருத்தமானதைப் பற்றி சிந்திக்க வேண்டும். சீதையின் கற்பாகிய அக்னியால் பொசுக்கப்பட்டும் ராமருடைய கோபத்தால் பீடிக்கப்பட்டும் அரண்மனைகளுடனும் ராஜ வீதிகளுடனும் இந்த நகரம் எரிவதைப் பாரும். உமது நண்பர்களையும் மந்திரிகளையும் உறவினர்களையும் சகோதரர்களையும் பிள்ளைகளையும் நன்மை நாடுபவர்களையும் போகங்களையும் மனைவிகளையும் இலங்கையையும் நாசமடையச் செய்யாமலிரும். அரக்கர்வேந்தே, ஸ்ரீராமரின் அடிமையும் தூதுவனுமாகிய வானரன் நான் சொல்லும் உண்மையான வார்த்தையை அவசியம் நீர் கேட்க வேண்டும். ஸ்ரீராமர் உலகங்கள் அனைத்தையும் பஞ்ச பூதங்களுடனும் ஜங்கம ஸ்தாவரங்களுடனும் அழித்து மீண்டும் படைக்க வல்லவர். அப்படிப்பட்ட பெருங்கீர்த்தி படைத்தவர். தேவர்களுள் அசுரர்களுள் மனிதர்களுள் யக்ஷர்களுள் ராட்சசர்களுள் வித்யாதரர்களுள் கந்தர்வர்களுள் நாகர்களுள் சித்தர்களுள் கிந்தர சிரேஷ்டர்களுள் பறவைகளுள் மொத்தமாய் எல்லா உலகங்களிலும் விஷ்ணுவிற்கு நிகரான வலிமையுடைய ராமரோடு எவ்வாற்றானும் எதிர்த்து போர் புரிய வல்லவர்கள் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் இல்லை. உலகனைத்திற்கும் ஈஸ்வரரும் அரச சிரேஷ்டருமாகிய ஸ்ரீராமருக்கு இப்படிப்பட்ட தீங்கிழைத்த பின் உமது உயிர் நிலைப்பதரிது. அரக்கர்வேந்தே, மூவுலக நாயகரான ஸ்ரீராமருக்கு முன் தேவர் தானவர் கந்தர்வர் வித்யாதரர் நாகர் யக்ஷர் எவரும் எதிர்த்து நிற்க வல்லவர் அல்லர். 4 முகங்களை உடையவரும் தானே தோன்றியவருமான பிரம்மாவாயினும் முக்கண் படைத்த ருத்ரராயினும் தேவநாயகரான மகேந்திரராயினும் போரில் ராமர் வதைக்க எண்ணம் கொண்டவனை காப்பாற்ற வல்லவராகார். இணையற்ற அந்த ராவணன் கம்பீரமாய் பேசும் வானரருடைய சாதுரியமான வார்த்தையை விரும்பத்தகாததாய் கருதி கோபத்தால் சுழலும் கண்களுடன் மகானாகிய அவ்வானரரை கொல்லும்படி கட்டளையிட்டான். இங்கனம் 51வது சர்க்கம் முற்றும். 52வது சர்க்கம். விபீஷணனால் தூதுவத நிவாரணம். தூது வந்து சொன்னவராகிய அவரை கொல்லும்படி தூராத்மாவான ராவணன் கட்டளையிட்டதை விபீஷணன் விரும்பவில்லை. முறைப்படி காரியம் செய்வதில் நிலை பெற்ற அவர் அரக்கர் மன்னன் கோபமூண்டிருப்பதையும் காரியம் நெருங்கிவிட்டதையும் அறிந்து செய்யத்தக்கது என்னவென்று சிந்தித்தார். பகைவர்களை வெல்ல வல்லவரும் பேச்சுத்திறமை படைத்தவரும் செய்ய வேண்டியதை நிச்சயித்தவருமான அவர் அப்பொழுது சமாதான வார்த்தைகளால் தமையனை பெருமைப்படுத்தி மிகவும் ஹிதமான மொழியை பேசலானார். ராட்சசேந்திரா, பொறுத்தருளும், கோபத்தை விட்டுவிடும், மனதை தெளிவுபடுத்திக் கொள்ளும், என் சொல்லை கேளும். பெருமை சிறுமைகளை அறிந்த சாதுக்களான பூபாலர்கள் தூதர்களை கொல்லமாட்டார்கள். வீரரே, இந்த குரங்கை கொல்வது ராஜதர்மத்திற்கு விரோதம், உலக நடவடிக்கைக்கு ஒவ்வாது, உமக்குத் தகாது. நீர் தர்மம் தெரிந்தவர், செய்நன்றி அறிந்தவர், ராஜ நீதியில் நிபுணர், பெருமை சிறுமைகளை அறிந்தவர், பிராணிகளின் உண்மை நிலை தெரிந்தவர். உம்மை போன்ற அறிவாளிகளும் கோபத்தால் கவரப்பட்டால் சாஸ்திர ஞானம் வீண் பிரயாசமாகவே முடியும். எவராலும் எதிர்க்க முடியாதவரும் பகைவரை அழிக்க வல்லவருமான அரக்கர்வேந்தே, ஆகையால் கோபத்தை விட்டு நல்லது கெட்டதை ஆராய்ந்து தூதனுக்கு தண்டனை விதியும். ராட்சசேஸ்வரனான ராவணன் விபீஷணன் வார்த்தையை கேட்டு மிகுந்த கோபாவேசத்துடன் பின்வரும் வார்த்தையை சொன்னான். பகைவர்களை அழிப்பவனே,
பாவிகளை கொல்வதால் பாவம் உண்டாகாது. ஆகையால் இந்த பாவச் செயல் புரியும் குரங்கை கொல்லுகிறேன். அதர்மத்திற்கு மூலமாயும் தோஷம் மிகுந்ததாயும் சீரியவர்களுக்கு ஒவ்வாததாயும் உள்ள அவ்வார்த்தையை கேட்டு புத்திமான்களில் சிறந்த விபீஷணன் சிறந்த பொருள் செறிந்த வார்த்தையை கூறலானான். லங்கேஸ்வரா, அரக்கவேந்தரே, கோபத்தை தணித்து கொள்ளும். தர்மத்திற்கும் அர்த்தத்திற்கும் பொருத்தமான என் சொல்லை கேளும். அரசே, எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் தங்கள் எஜமானர் கூறியதைச் சொல்லும் தூதர்கள் கொல்லத்தகாதவர்கள் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். இவன் பெரிய சத்ரு என்பதில் சந்தேகமில்லை. இவனால் அளவற்ற தீங்கு விளைவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் தூதனை கொல்லலாம் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. வேறு பல தண்டனைகள் காணப்படுகின்றன. தூதன் விஷயத்தில் உறுப்புகளை குறைத்தல், கசையால் அடித்தல், மொட்டையடித்தல், உடம்பில் அடையாளம் செய்தல் என்பவைகளே கூறப்பட்டிருக்கின்றன. வதம் என்பது மட்டும் கேட்டதில்லை. அறம் பொருள்களில் தேர்ந்த புத்தியுடையவரும் பெருமை சிறுமைகளைப் பற்றிய நிச்சயமுடையவருமான உம்மை போன்றவர்கள் எப்படி கோபத்திற்கு வசமாகலாம்? நீதி நெறி நிற்பவர்கள் கோபத்தை அடக்குவார்கள் அல்லவா? வீரரே, தர்மங்களை வாதிப்பதிலும் உலக நடையிலும் சாஸ்திரங்களின் நுட்பங்களை கைக்கொள்வதிலும் உமக்கு இணையில்லை. தேவர்கள் தானவர்கள் அனைவருள்ளும் நீர் தலை சிறந்தவர். மேலும் இந்த குரங்கை கொல்வதில் ஒரு குணத்தையும் நான் காணவில்லை. இக்குரங்கு எவர்களால் அனுப்பப்பட்டதோ அவர்களிடத்தில்தான் இந்த தண்டனை விதிக்கப்பட வேண்டும். இவன் நல்லவனாயிருந்தாலும் கெட்டவனாயிருந்தாலும் பிறரால் அனுப்பப்பட்டு பிறர் செய்தியைச் சொல்லும் பராதீனனான தூதன் என்ற காரணத்தால் வதைக்குரியவன் அல்லன். சத்துருக்களின் கோட்டைகளை அழிக்கும் வேந்தரே, இவன் கொல்லப்பட்டால் பிறகு சமுத்திரத்திற்கு அப்பாலுள்ள இக்கரைக்கு மறுபடியும் ஆகாய மார்க்கமாய் வரக்கூடிய வேறொருவனையும் நான் காணவில்லை. ஆகையால் இவனை கொல்லும் முயற்சியை விட்டுவிடும். நீர் அந்த முயற்சியை இந்திரனுட்பட்ட தேவர்களிடம் காட்டுதல்தான் பொருந்தும். போரை விரும்புபவரே, இவன் அழிந்துவிட்டால் வெகு தூரத்திலிருக்கும் துஷ்டர்களான அரச குமாரர்கள் இருவரையும் போருக்கு தூண்டி அனுப்பக்கூடிய வேறொரு தூதனை நான் காணவில்லை. அவர்கள் வந்து உம்மிடம் அழிய வேண்டும் என்பது உமது விருப்பமல்லவா? வானர கூட்டத்தில் சிறந்த இவன் கொல்லப்பட்டால் அந்த பழியை பெரியோர்கள் பேசுவார்கள். இதில் குணத்தையோ கீர்த்தியையோ நான் காணவில்லை. உலக அபவாதம்தான் பிரசித்தமாய் ஏற்படும். அரக்கர்வேந்தே, வீரரே, இந்த குரங்கு துஷ்டர்களும் கர்வம் பிடித்தவர்களும் மூடர்களுமாகிய எந்த புருஷர்களால் அனுப்பப்பட்டதோ அவர்களின் வதத்திற்கும் அழிவிற்கும் விரைவில் முயற்சி செய்யும். தேவேந்திர சத்ருவே, தர்மத்தை கைவிடாமல் அந்த முயற்சியை இப்பொழுது இந்திரனிடமும் எல்லா தேவர்களிடமும் தானவர்களிடமும் தைத்தியர்களிடமும் செய்யும். அரக்கர் மன்னரே, இந்த என் சொல்லை மனதுடன் ஏற்று திடமான முயற்சியை சீக்கிரம் செய்து வீரர்களான அவ்விரு அரச குமாரர்களையும் அழித்து வெற்றியடைவீராக. அரக்கர்களின் மனதை களிக்கச் செய்பவரே, ஆண்மையும் ஊக்கமும் தைரியமும் படைத்த தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட வெல்ல முடியாத நீர் அரக்கர்களுக்கு வலிய வரும் யுத்தத்தை அழித்து விடுவது தகாது. உமது நன்மையை நாடுபவர்களும் அதற்காக தங்களை அர்ப்பணம் செய்தவர்களும் சூரர்களும் நல்ல குலங்களில் பிறந்தவர்களும் உற்சாகமுள்ளவர்களும் ஆயுதம் பிடித்தவர்களில் சிறந்தவர்களும் சொன்னபடி செய்பவர்களுமான போர் வீரர்கள் முன் கோடி பேர் இருக்கிறார்கள். ஆகையால் அந்த ராஜகுமாரர்களை போரில் வென்று சத்துருக்களிடம் உமது பெருமையை நிலைநாட்டுவதற்கு சேனையின் ஒரு பகுதியுடன் சிலர் உமது கட்டளைப்படி இப்பொழுதே புறப்படட்டும். மகா பலசாலியும்
அரக்கர் தலைவனும் தேவ சத்ருவுமாகிய ராட்சச மன்னன் தனது தம்பியான விபீஷணனுடைய வார்த்தையை மனத்திற்கு இசைந்ததென ஏற்றுக்கொண்டான். இது என்ன பரபிரம்மமா? சகிக்க ஒண்ணாததும் எல்லா உலகங்களுக்கும் மூல காரணமானதும் தேவதேவரான விஷ்ணுவின் பரஞ்சோதியா? அந்த ஜோதிதான் இந்த வானர வீரனாக வந்துள்ளதா? ஆம், சந்தேகமில்லை. விஷ்ணுவின் ஜோதியேதான் என்னை கொல்வதற்காக இந்த வானர ரூபம் தரித்து வந்திருக்கிறது. இவ்வாறு பலவிதமாக சிந்தித்து அரக்கர் வேந்தன் கோபத்திற்கு வசமானான். பெருவீரனான அவ்வரக்கர் வேந்தன் கோபத்தை இருதயத்தில் அடக்கிக் கொண்டு ஆயுதம் ஏந்தியவர்களில் சிறந்த விபீஷணனையும் அவனால் கூறப்பட்ட வார்த்தையையும் நன்கு மதித்து பேசலுற்றான். இங்கனம் 52வது சர்க்கம் முற்றும். 53வது சர்க்கம். ஹனுமாருடைய வாளை எரித்தல். மகாத்மாவான அந்த தம்பியின் வார்த்தை இடத்திற்கும் காலத்திற்கும் பொருத்தமாயிருந்ததைக் கேட்டு 10 தலை படைத்த ராவணன் பின்வருமாறு பதில் கூறினான். நீ கூறியது சரி. தூதனை கொல்வது பலிக்கிடமாகும். ஆதலால் இவனை கொலையல்லாத வேறு தண்டனை அவசியம் கொடுக்கப்பட வேண்டும். குரங்குகளுக்கு வாள்தான் பிரியமான பூஷணமாயுள்ளது. அந்த வாளில் இவனுக்கு விரைவில் தீ வையுங்கள். எரிந்து போன வாளோடு திரும்பி போகட்டும். விரூபமான அவயத்துடன் எளிமைப்பட்டு வருந்தும் இவனை நண்பர்களும் ஞாதிகளும் இஷ்ட ஜனங்களும் உறவினர்களும் எல்லோரும் அங்கே பார்க்கட்டும். எரிகிற வாளுடன் பட்டணம் முழுதும் நாற்சந்திகள் தோறும் ராட்சசர்களால் இழுத்துச் செல்லப்படட்டும் என்று அரக்கர் வேந்தன் கட்டளையிட்டான். அவனுடைய அவ்வுத்தரவைக் கேட்டு கோபாவேசம் கொண்ட அரக்கர்கள் வாளில் பழந்துணிகளைச் சுற்றினார்கள். வாள் அங்கனம் சுற்றப்படுகையில் அப்பெரிய வானரர் காடுகளில் காய்ந்த விறகில் பற்றிய தீயைப் போல் ஓங்கி வளர்ந்தார். பின்னர் அவர்கள் எண்ணெயால் நனைத்து அதில் தீயை மூட்டினார்கள். ஸ்திரீகள், குழந்தைகள், கிழவர்கள் உட்பட அரக்கர்கள் அந்த ஹனுமாரின் எரிகின்ற வாளை பார்க்க ஆவலுடன் கூடினார்கள். கோபத்தின் எழுச்சியால் இள ஞாயிறு போல் முகம் சிவந்த அவர் அவ்வரக்கர்களை எரிந்து கொண்டிருந்த தனது வாளால் அடித்து தள்ளினார். வானர சிரேஷ்டரும் வீரருமான அவர் கூட்டங்கூடிய கொடிய அரக்கர்களால் மீண்டும் கட்டப்பட்டவராய் அச்சமயத்தில் செய்யத்தக்கதென்னவென்று சற்று ஆலோசித்தார். நான் மறுபடியும் கயிறுகளை அறுத்துவிட்டு கிளம்பி இவர்களை கொல்லலாம். கட்டுண்டிருந்தாலும் எனக்கு அரக்கர்கள் ஈடாக மாட்டார்கள் என்பது நிச்சயம். என் தலைவருடைய நன்மையை நாடித் திரிகின்ற என்னை இக்கொடியவர்கள் தங்கள் அரசாணைப்படி கட்டினாலும் எனக்கு இச்செயல் எதிர்ப்பை செய்ததாக ஆகாது. அரக்கர்கள் எல்லோரையும் போரில் அழிக்க நான் ஒருவனே போதும். ஆயினும் ஸ்ரீராமருடைய பிரீதிக்காக இதையெல்லாம் நான் பொறுத்து கொள்வேன். இரவில் இலங்கை தெளிவாய் பார்க்கப்படவில்லை. எனக்கு கோட்டைகளின் உளவு நன்றாய் விளங்க பகற்பொழுதில் என்னால் பார்க்கப்பட வேண்டியது அவசியம். அதனால் மறுபடியும் இலங்கை சுற்றி பார்க்கப்படுவதாக ஆகட்டும். கட்டுப்பட்டுள்ள என்னை ராட்சசர்கள் வாளை எரித்து மேன்மேலும் இஷ்டப்படி துன்பம் செய்யட்டும். அதனால் எனக்கு ஆயாசமில்லை. தன் எண்ணத்தை வெளிக்காட்டாமல் திட சித்தத்துடன் இருந்த வானர சிரேஷ்டரை கட்டி பிடித்துக்கொண்டு அவ்வரக்கர்கள் சந்தோஷத்துடன் சென்றார்கள். கொடுஞ்செயலாளர்களான அரக்கர்கள் தங்கள் செயல்களாலும் சங்கம், பேரிகை முதலிய நாதங்களாலும் பேரிரைச்சல் செய்து கொண்டு அந்நகரில் அவரை இழுத்து கொண்டு சென்றார்கள். பகைவரை அழிக்கவல்ல ஹனுமார் அரக்கர்கள் பின்தொடர சுகமாகவே சென்றார். அரக்கர்களின் பெரிய நகரத்தை நன்றாக பார்த்தார். வானர பெரியார் விசித்திரமான விமானங்களையும் மதில் சூழ்ந்த இடங்களையும்
அழகாய் வகுக்கப்பட்ட நார் சந்திகளையும் பார்த்தார். வாயுகுமாரரான வானரர் வீடுகள் நிறைந்த வீதிகளையும் பல பாதைகள் பிரியும் இடங்களையும் நெடுந்தெருக்களையும் குறுக்குத் தெருக்களையும் சந்துகளையும் மேகம் போன்ற மாளிகைகளையும் கண்டார். சந்திகளிலும் சாவடிகளிலும் ராஜ வீதிகளிலும் அரக்கர்கள் அனைவரும் அவ்வானரரை சாரன் என்று கூவினார்கள். வாளில் தீப்பற்றி எரியும் அந்த ஹனுமாரைப் பார்க்க ஆவல் கொண்டு ஆங்காங்கு பெண்களும் வாலிபர்களும் கிழவர்களும் வெளிவந்தனர். ஹனுமாருடைய வாளின் நுனியில் தீப்பற்றி எரிந்த பொழுது விகாரமான பார்வையுடைய அரக்கிகள் அங்கிருந்து ஓடி வர்த்தமான அச்செய்தியை சீதாதேவிக்கு தெரிவித்தார்கள். சீதா, உன்னுடன் பேசிக் கொண்டிருந்த சிவப்பு முகம் படைத்த குரங்கு தீப்பெற்றெறியும் வாளுடன் இழுத்து செல்லப்படுகிறது. உயிரை பறித்தாற் போன்ற அக்கொடுஞ் சொல்லை கேட்டு வைதேகி துன்பத்தால் வெந்து மனதில் அக்னி தேவனை நினைத்தாள். அந்த வானர சிரேஷ்டருக்கு அவ்விசாலாட்சி மங்களத்தை விரும்பியவளாய் தூய்மையான மனத்துடன் அக்னி தேவனை வேண்டிக் கொண்டாள். என்னிடம் பதியின் பணிவிடை உண்டானால், தவ ஒழுக்கம் உண்டானால், பதிவிரத்தியம் உண்டானால் ஹனுமாருக்கு நீர் குளிர்ந்திருக்க வேண்டும். அறிவிற் சிறந்த ராமருக்கு என்னிடம் சிறிதேனும் இரக்கம் இருக்குமேயானால், அல்லது எனக்கு புண்ணியம் மிச்சமிருக்குமேயானால் ஹனுமாருக்கு நீர் குளிர்ந்திருக்க வேண்டும். தர்மஸ்வரூபியான ஸ்ரீராமர் என்னை நல்லொழுக்கம் உள்ளவளாகவும் அவரை அடைய வேண்டுமென்ற ஒரே ஆசையுள்ளவளாகவும் அறிவாரெனில் ஹனுமாருக்கு நீர் குளிர்ந்திருக்க வேண்டும். சத்தியன் தவறாத சுக்ரீவர் எனும் சிறந்த வீரர் இந்த துன்பத்தினின்றும் என்னை விடுவிப்பாரெனின் ஹனுமாருக்கு நீர் குளிர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது ஹனுமாருடைய வாளில் தீவிரமான ஜுவாலையுடன் எரிந்த அக்னி அவருக்கு மங்களம் புரிபவராயிருப்பதை மான் விழிவடைத்த சீதைக்கு நேரில் தெரிவிப்பவர் போல் சாந்தமாய் பிரதிக்ஷணமாக சுற்றி வந்தார். ஹனுமாரின் தந்தையான வாயுவும் வாளில் எரியும் தீயுடன் கூடி இருப்பவராயினும் தேவிக்கு திருப்தியை செய்பவராய் குளிர்ந்த பனிக்காற்றாய் வீசினார். வாள் தீப்பற்றி எரிகையில் வானரர் தமக்குள் பின்வருமாறு எண்ணலானார். நன்றாக எரியும் இந்த அக்னி ஏன் என்னை எங்கும் சுடவில்லை? பெரிய ஜுவாலை காணப்படுகிறது. எனக்கோ அது துன்பம் செய்யவில்லை. வாளின் நுனியில் குளிர்ந்த வஸ்துவின் கலவை வைக்கப்பட்டாற்போல் இருக்கிறது. கடலை கடக்கும்போது ஸ்ரீராமருடைய பெருமையால் என்னால் கடலில் மலையொன்று காணப்பட்டது எப்படி ஆச்சரியமோ அப்படித்தான் இதுவும் என்பது தெளிவு. சமுத்திர ராஜனுக்கும் புத்திமானான மைனாகத்திற்கும் ஸ்ரீராமர் விஷயத்தில் அப்படிப்பட்ட ஆர்வம் என்றால் அக்னி பகவான் மட்டும் ஏன் அப்படி செய்ய மாட்டார்? சீதையின் அருளாலும் ஸ்ரீராகவருடைய பெருமையாலும் என் தந்தையின் நட்பாலும் அக்னி பகவான் என்னை எரிக்கவில்லை என்று வானர சிரேஷ்டர் அறிந்து மேலே நடக்க வேண்டியதை பற்றி சற்று சிந்தித்தார். பின்பு வேகமாக உடனே அவ்வானர பெருமான் உயர கிளம்பி கர்ஜித்தார். பின்னர் பாக்கியவானான வாயுகுமாரர் மலைமுடி போல் உயர்ந்தும் அரக்கர்களின் நெருக்கமில்லாததுமான நகர வாயிலின் மேல் ஏறிக்கொண்டார். ஆற்றல் படைத்த அவர் மலை போல் பருத்து மறுபடி ஒரு நொடியில் மிகவும் சிறிய உருவத்தை எடுத்துக்கொண்டு தனது கட்டுகளை நழுவி விழச் செய்தார். பாக்கியசாலியான அவர் கட்டுகளில் இருந்து விடுபட்டவராகி தோரண வாயிலில் இருந்த பெரிய இரும்பு தாழ்பாலை கண்டார். மீண்டும் மலை போல் பெருத்தவராய் காணப்பட்டார். பெருந்தோளரான அம்மாருதி கரிய இரும்பிலான தாழ்பாலை புடுங்கி எடுத்துக்கொண்டு காவலர்களை எல்லாம் அடித்து கொன்றார். போரில் உக்கிரமான பராக்கிரம் படைத்த அவர் அவர்களை கொன்றுவிட்டு மறுபடியும் இலங்கையை உற்று நோக்குபவராய் வாலிலிருந்த அக்னி ஜுவாலை மாலை மாலையாய் துளங்க
கிரணத் தொகுதிகளையுடைய சூரியன் போல் பிரகாசித்தார். இங்கனம் 53வது சர்க்கம் முற்றும். 54வது சர்க்கம். இலங்கை எறிதல். வானரர் தன் எண்ணம் நிறைவேற பெற்றவராய் உற்சாகம் மிகுந்து இலங்கையை பார்த்து கொண்டு இன்னும் மிகுதியுள்ள காரியத்தை பற்றி சிந்தித்தார். இங்கு இப்பொழுது செய்ய வேண்டியதாக எனக்கு மிகுதியுள்ளது என்ன? இவ்வரக்கர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியது எது இருக்கும்? வனம் அழிக்கப்பட்டது. முக்கியமான அரக்கர்கள் கொல்லப்பட்டார்கள். சேனையில் ஒரு பகுதி அழிக்கப்பட்டது. இப்பொழுது எஞ்சியுள்ளது கோட்டையின் நாசம். கோட்டை அழிக்கப்பட்டால் யான் பட்ட பாடு சுகமளிப்பதாகும். சிறு முயற்சியால் இக்காரியத்தில் எனது சிரமம் பயனுடையதாகும். எந்த அக்னி என் வாளில் குளிர்ந்து எரிகிறதோ அதற்குச் சிறந்த மாளிகைகளை இரையாக்கி திருப்தி செய்து வைக்க வேண்டியது நியாயம். பின்னர் மின்னலுடன் கூடிய மேகம் போன்ற தோற்றத்துடன் எரிகிற வாளையுடைய மகா வானரர் இலங்கையின் மாளிகைகளின் உச்சியின் மேல் ஏறித் திரிந்தார். அவ்வானரர் பயமின்றி வீடுவீடாக பார்த்து கொண்டு அரக்கர்களின் தோட்டங்களையும் மாளிகைகளையும் பார்த்து கொண்டு சுற்றினார். பலமும் வீரியமும் படைத்த ஹனுமார் காற்றை போன்ற மகா வேகத்துடன் பிரகஸ்தன் மாளிகையில் பாய்ந்து அதில் நெருப்பை பற்ற வைத்துவிட்டு அங்கிருந்து பறந்து மகா பார்ச்சவனுடைய மாளிகைக்கும் பிரளயாக்கினி ஜுவாலையை ஒத்த தீயை பற்ற வைத்தார். வானரத் தலைவரும் மகா பராக்கிரசாலியுமான அவர் வஜ்ரதம்ஷ்டன் வீட்டிலும் சுகன் வீட்டிலும் புத்திமானான சரணன் வீட்டிலும் இந்திரஜித்தின் மாளிகையிலும் பாய்ந்து அவற்றை எரித்தார். அதன்பின் ஜம்புமாளி சுமாளி ஆகியோரின் வீடுகளை எரித்தார். ரட்சுமிகேது சூரிய சத்துரு ஹ்ரஸ்வ கர்ணன் தம்ஷ்டன் ரோமசன் எனும் அரக்கன் ஆகியோருடைய பவனங்களையும் யத்தோன்மத்தன் மத்தன் துவஜக்ரீவன் எனும் அரக்கன் கோரமான வித்யுஜிஹ்வன் ஹஸ்திமுகன் கராளன் பிசாசன் சோனிதாக்ஷன் கும்பகர்ணன் மகாராக்ஷன் ஆகியோருடைய வீடுகளையும் யக்ஞ சத்ருவின் வீட்டையும் பிரம்மசத்ரு துராத்மாவான நிகும்பன் நராந்தகன் கும்பன் முதலியோர் வீடுகளையும் விபீஷணன் வீடு ஒன்றை மாத்திரம் விட்டுவிட்டு வரிசையாக தாவிச் சென்று சுட்டெரித்தார். புகழ்வாய்ந்த அப்பெரு வானரர் விலை உயர்ந்த ஒவ்வொரு மாளிகையிலும் வீட்டிலும் வாழ்ந்த சீமான்களின் செல்வத்தையெல்லாம் சுட்டெரித்தார். பின்னர் தைரியமிக்க அவ்வீரர் எல்லா வீடுகளையும் கடந்து அரக்கர் வேந்தனான ராவணனுடைய மாளிகைக்கு வந்தார். நானாவித ரத்னங்களால் அலங்கரிக்கப் பெற்றதும் மேரு மலை போல் விளங்குவதும் எல்லா மங்களங்களும் நிறைந்து பிரகாசிப்பதும் முதன்மையானதுமான அந்த வீட்டில் தன் வாளின் நுனியில் நிலைபெற்று கொழுந்துவிட்டெறியும் அக்னியை வைத்து வீரரான ஹனுமார் பிரளயகால மேகம் போல் கர்ஜித்தார். அக்னி ஊழித்தீ போல் ஜுவலித்தது. காற்றோடு கலந்து வேகமாயும் உக்கிரமாயும் வளர்ந்தது. வீடுகளில் பற்றி எறியும் நெருப்பை காற்று பரவச் செய்தது. காற்றின் கூட்டுறவால் அக்னி மிக வேகமுள்ளதாயிற்று. பொற்சாளரங்களை அமைத்து முத்தும் மணியும் இழைத்து சிறந்த பொருள்கள் நிறைந்திருந்த பெரிய பவனங்கள் இடிந்து சிதறின. புண்ணியம் ஒளிந்த பொழுது வானத்திலிருந்து விழும் சித்தர்களின் பவனங்களைப் போல் விமானங்கள் இடிந்து பூமியில் விழுந்தன. தங்கள் தங்கள் வீடுகளை காப்பாற்றுவதற்கு அங்குமிங்கும் ஓடி தைரியமிழந்து செல்வமிழந்து ஐயோ அக்னியே நிச்சயமாக இந்த குரங்குருவம் எடுத்து வந்திருக்கிறது என்று கதறிய அரக்கர்களின் கூச்சல் பெரிதாக எழுந்தது. பால் குடிக்கும் குழந்தைகளை உடைய சில பெண்கள் கதறிக்கொண்டு அவிழ்ந்த கூந்தலுடன் தீப்பிடித்த மாடிகளில் இருந்து திடீரென விழுந்தார்கள். அவர்கள் விழுந்தது ஆகாய மேகங்களில் இருந்து மின்னர் கொடிகள் பாய்ந்தாற்போலிருந்தது. வஜ்ரம் பவளம் வைடூரியம் முத்து முதலிய இரத்தினங்கள் பதித்து வெள்ளியால் கட்டிய வீடுகளின் தாதுக்கள்
உருகி ஓடுவதை அவர் கண்டார். பற்களையும் கட்டைகளையும் உண்டு அக்னி திருப்தியடையாதவாறு அரக்கர்களின் அழிவில் ஹனுமாருக்கு கொஞ்சமேனும் போதுமென்ற எண்ணம் ஏற்படவில்லை. ஹனுமாரால் கொல்லப்பட்ட அரக்கர்களின் அழிவில் பூமி தேவிக்கு போதுமென்ற எண்ணம் ஏற்படவில்லை. அக்னி ஜுவாலையால் சில இடங்களில் பலாசம் பூ போலவும், சில இடங்களில் இலவம் பூ போலவும், சில இடங்களில் குங்குமம் போலவும் பிரகாசித்தன. ருத்திரரால் முப்புறம் எப்படி எரிக்கப்பட்டதோ அப்படி வேகமுடைய மகா புருஷரான ஹனுமாரால் அந்த லங்காபுரி எரிக்கப்பட்டது. வேகமிக்க ஹனுமாரால் இடப்பட்ட தீயானது மிகவும் பயங்கரமாக கொழுந்து விட்டு பரவி இலங்கை மலையின் உச்சியை ஏற்றிற்று. காற்றுடன் கலந்த தீ வீடுகளில் பற்றி புகையில்லாத கொழுந்துடன் அரக்கர்களின் உடலை நெய்யாக கொண்டு பிரளய காளாக்கினியைப் போல் உக்கிரமாய் ஆகாயத்தை அளாவி வளர்ந்தது. அந்த பெரிய அக்னி கோடி சூரிய பிரகாசமாய் இலங்கை முழுதும் வளைந்து இடிபோல் பெருத்த பல இரைச்சல்களுடன் அண்டத்தையே பிளப்பது போல் ஓங்கிற்று. அதிகமாய் வளர்ந்த அவ்வக்னி கடுமையான காந்தியுடன் பாலாசம்பூ போன்ற கொழுந்துகளை விட்டது. தனிந்த நெருப்பின் புகைப்படலத் தொகுதியால் மேகங்கள் ஆகாயத்தில் நீலோத்பலம் போல் விளங்கின. இவன் வஜ்ராயுதமேந்திய தேவர்களுக்கு அரசனான இந்திரனோ, நேராக வந்த யமனோ, வருணனோ, அல்லது வாயுதேவனோ, ருத்திரனோ, அக்னிதேவனோ, சூரியனோ, குபேரனோ, சந்திரனோ அல்லது காலனோ, இவன் வானரன் அல்லன். எல்லாவற்றையும் படைத்து எல்லோருக்கும் பாட்டனாய் விளங்கும் நான்முக பிரம்மாவின் பெருங்கோபமே அரக்கர்களை சம்ஹாரம் செய்ய இப்பொழுது வானர வேஷம் தரித்து வந்துள்ளதா என்ன? அல்லது அளப்பரியதும் புலனுக்கு எட்டாததும் நினைத்தற்கு அரியதும் இணையற்றதும் உயர்ந்ததுமான விஷ்ணு சக்தியே அரக்கர்களை அழிக்க தனது மாயையால் குரங்குருவத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது வந்துள்ளதா என்ன? சிறந்தவர்களான பல ராட்சசர்கள் ஆங்காங்கு குழுமி பிராணி கூட்டங்களுடனும் மிருகங்களுடனும் மரங்களுடனும் ஒருங்கே எரியும் லங்காபுரியை பார்த்து மேற்கூறிய வண்ணம் பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது இலங்கை ஒரே சமயத்தில் அரக்கர்களுடனும் குதிரை தேர் யானைகளுடனும் பறவைகள் மிருகங்களுடனும் மரங்களுடனும் பற்றி எரிவதாய் எங்கும் ஈன குரலுடன் கூடியதாய் கலவரம் மிகுந்ததாயிற்று. அப்பா, புதல்வா, நாதா, நண்பா, அரசே, போகங்களுடன் மலர்ந்த வாழ்க்கை இப்படியாயிற்றே என்றிங்கனம் பலவாறு அலறுகின்ற அரக்கர்களின் பயங்கரமான கொடிய பேரிரைச்சல் எழுந்தது. அந்த இலங்கை ஹனுமாரின் கோபத்தால் அவமதிக்கப்பட்டு அக்னி ஜுவாலையால் வியாபிக்கப்பட்டு வீரர்கள் கொல்லப்பட்டு போர் புரிபவர் சிதறடிக்கப்பட்டு சாபத்தால் அழிந்தது போலாயிற்று. படபடப்பாலும் பயத்தாலும் மதியிழந்த ராட்சசர்களுடனும் கொழுந்து விட்டெறிந்த தீயின் வடுக்களுடனும் இறைவனுடைய கோபத்தால் அழிக்கப்பட்ட பூவுலகை போலிருந்த இலங்கையை மகாத்மாவாகிய ஹனுமார் கண்ணுற்றார். சிறப்பான மரங்கள் நிறைந்த வனத்தை அழித்து போரில் பெருமை பெற்ற அரக்கர்களை கொன்று ரத்தினமாலை போன்ற வீட்டு வரிசைகளை கொண்ட பட்டணத்தை பொசுக்கிவிட்டு வாயுகுமாரராகிய ஹனுமார் நிலை பெற்றார். அழகிய திரிகூட மலையுச்சியில் நின்று கொண்டிருந்த பொழுது அவ்வானர சிரேஷ்டர் தமது வாலில் எரிந்து கொண்டிருந்த அக்னி ஜுவாலையால் கிரணங்களுடன் கூடிய சூரியனைப் போல் விளங்கினார். பல மரங்களடர்ந்த வனத்தை அழித்தவரும் அநேகம் அரக்கர்களை மாய்த்தவரும் அரக்கர் மாளிகைகளில் தீயிட்டவருமான அந்த மகாத்மா அப்பொழுது ஸ்ரீராமரை மனதில் நினைத்தார். அப்பொழுது பலமிக்கவரும் வாயுவேகம் படைத்தவரும் மகா புத்திமானும் வானர வீரர்களின் தலைவருமாகிய அந்த வாயுகுமாரரை எல்லா தேவகணங்களும் துதித்தார்கள். வனத்தை அழித்து போரில் அரக்கர்களை கொன்று
அழகிய லங்காபுரியை பொசுக்கிய அவ்வானர சிரேஷ்டர் ஒளிமிக்கவராய் விளங்கினார். மகாபலசாலியான அவ்வானரோத்தமர் இலங்கையை கொளுத்திய தன் வாளின் தீயை கடலில் தோய்த்து அணைத்தார். வானர சிரேஷ்டரான அப்பெரிய ஹனுமாரைக் கண்ட உயிர்களெல்லாம் காலாக்னியோ என்று எண்ணி நடுங்கின. எல்லா தேவர்களும் ரிஷிசிரேஷ்டர்களும் கந்தர்வர், வித்யாதரர், நாகர், யக்ஷர் முதலியோரும் அப்பொழுது ஒப்பற்ற பரமானந்தத்தை அடைந்தார்கள். மகாபூதங்கள் அனைத்தும் மகிழ்ந்தன. இங்கனம் 54வது சர்க்கம் முற்றும். ஓம் ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கம். தலைமேல் கைகூப்பிக் கொண்டு கைகேயியை மகிழ்விக்கும் பரதர் சத்திய பராக்கிரமம் படைத்தவரும் மூத்தவருமான ஸ்ரீராமரிடம் பின்வருமாறு கூறினார். என் தாய் பூஜிக்கப்பட்டாள். எனக்கு இந்த அரசு கொடுக்கப்பட்டது. நீங்கள் எனக்கு எப்படி கொடுத்தீர்களோ அப்படியே அதை உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கிறேன். தனியே பாரம் தாங்கவல்ல ஒரு காளையால் ஒப்புவிக்கப்பட்ட பாரத்தை ஒரு இளங்கன்று எப்படி தாங்காதோ அப்படி நான் பெரிய பாரத்தை தாங்க வல்லவன் அல்லேன். இந்த அரசாட்சிக்கு ஏற்பட்டுள்ள குறை பெரிய வெள்ளத்தால் இடிந்து கரைந்து எவராலும் கட்டுதற்கரியதாயிருக்கும் கரை போன்றிருப்பதாய் நான் கருதுகிறேன். ஸ்ரீராமா, சத்துருக்களை அடக்குபவரே, குதிரையின் நடையை கழுதையும் ஹம்சத்தின் நடையை காகமும் எப்படி பின்பற்ற இயலாதோ அப்படியே நானும் உங்களுடைய சீரிய நடையை பின்பற்ற சக்தியில்லாதவன். ஒரு மரம் வீட்டினுள் வைக்கப்பட்டு பெரிதாயும் நீண்ட கிளைகளையும் கப்புகளையும் உடையதாயும் வளர்ந்து மேலே பரவ முடியாமல் புஷ்பித்தும் பழங்களை காட்டாமல் பட்டு போகுமேயானால் எதற்காக அது வளர்க்கப்பட்டதோ அந்த பயனை ஒருவன் அனுபவிக்காமற் போவான். பெருந்தோள் படைத்தவரே, மக்களை ஆள்பவரே, நீங்கள் அன்பு பூண்ட அடிமைகளாகிய எங்களை பரிபாலிக்காவிட்டால் இந்த உவமை உங்களிடத்தில் பொருந்தும் என்பதை உணரத்தகும். இப்பொழுதே பட்டாபிஷேகம் செய்து கொண்டு நடுப்பகல் சூரியனைப் போல் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் உங்களை உலகம் முழுதும் கண்குளிர பார்க்கட்டும். ஸ்ரீராகவா, பல வாத்தியங்களின் இசையும் மேகலை, சிலம்பு முதலியவற்றின் ஒலியும் கலந்த இனிய கீதங்களின் சப்தத்தால் நீங்கள் நாள்தோறும் துயிலெழ வேண்டும். காலச்சக்கரம் எதுவரை சுழல்கிறதோ அவ்வளவு காலம் பூமண்டலம் முழுவதற்கும் சக்கரவர்த்தியாக நீங்கள் விளங்க வேண்டும். பகையை வென்ற ஸ்ரீராமர் பரதன் கூறியதைக் கேட்டு அங்கனமே ஆகுக என்று மறுமொழி பகர்ந்து அழகிய ஆசனத்தில் அமர்ந்தார். பிறகு சத்ருக்னன் கட்டளைப்படி சுகமாகவும் சீக்கிரமாகவும் தொழில் புரியும் திறமை வாய்ந்த நாவிதர்கள் ஸ்ரீராமருக்கு ஷவரம் செய்தார்கள். முதலில் பரதனும் லக்ஷ்மணனும் வானர வேந்தனான சுக்ரீவனும் அரக்கர் மன்னனான விபீஷணனும் ஸ்நானம் செய்தபின் ஸ்ரீராமர் சிக்கு நீக்கிய சடையுடையவராய் ஸ்நானம் செய்து சிறப்பான ஆடை அணிந்து அழகிய மாலைகளுடனும் சந்தன பூச்சுடனும் பிரகாசிக்கலானார். வீரியவானும் ஸ்ரீமானும் இஷ்வாகுகுல நந்தனுமான ஸ்ரீமானுமான சத்ருக்னன் ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அலங்காரம் செய்தார். உத்தமிகளான தசரத பத்னிகள் எல்லோரும் தாங்களே சீதைக்கு மனதை கவரும் வகையில் அலங்காரம் செய்தார்கள். பிறகு புத்திரனிடம் பேரன்புள்ள கௌசல்யை மகிழ்வுடன் வானர பத்னிகள் அனைவருக்கும் அலங்காரம் செய்வதில் ஈடுபட்டாள். சத்ருக்னனால் ஏவப்பட்டு சுமந்திரர் என்ற சாரதி எல்லா பகுதிகளிலும் அழகிய ஒரு தேரை தயாரித்து கொணர்ந்து நிறுத்தினார். பெருந்தோள் படைத்தவரும்
சத்திய பராக்கிரமருமான ஸ்ரீராமர் சூரிய மண்டலம் போல் பிரகாசிக்கும் திவ்யமான சிறந்த தேர் வந்ததைக் கண்டு அதில் ஏறிக்கொண்டார். ஸ்நானம் செய்து திவ்யமான ஆடைகளும் குண்டலங்களும் அணிந்து இந்திரனைப் போல் பிரகாசித்த சுக்ரீவரும் ஹனுமாரும் புறப்பட்டார்கள். குண்டலங்கள் முதலிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப் பெற்று நகரத்தை காண ஆவலுடன் இருந்த சுக்ரீவ பத்னிகள் சீதையுடன் புறப்பட்டார்கள். அயோத்தியில் தசரதருடைய மந்திரிகள் புரோகிதராகிய வசிஷ்டரை முன்னிட்டு கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களைப் பற்றி யோசித்து ஏற்பாடு செய்தார்கள். அசோகர், விஜயர், சுமந்திரர் ஆகியோர் கூடி ஸ்ரீராமரின் அபிவிருத்திக்காகவும் நகரத்தின் செழிப்பிற்காகவும் செய்ய வேண்டியவைகளைப் பற்றி யோசனை கூறினார்கள். வெற்றியுடன் விளங்கும் மகாத்மாவான ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்தில் மங்களபூர்வமாக எது எது கிரமமாய்ச் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்றிவ்வாறு அம்மந்திரிமார்கள் அனைவரும் புரோகிதரிடம் கூறிவிட்டு ஸ்ரீராமரை தரிசிக்க ஆவல் கொண்டு நகரத்தினின்று விரைவாக புறப்பட்டார்கள். குதிரைகள் பூட்டப் பெற்ற தேரில் 1000 கண் படைத்த தேவேந்திரனைப் போல் மாசற்ற ஸ்ரீராமர் ஏறிக்கொண்டு உத்தமமான நகரை நோக்கி புறப்பட்டார். பரதர் கடிவாளங்களை பிடித்துக் கொண்டார். சத்ருக்னர் குடைபிடித்தார். லக்ஷ்மணர் தலைக்கு மேல் விசிறியால் வீசினார். அரக்கர் வேந்தராகிய விபீஷணர் முன் நின்று கொண்டு சந்திரனைப் போன்ற மற்றொரு வெண் சாமரத்தை வீசினார். அப்பொழுது ஆகாயத்தில் ரிஷிகணங்களும் மருத்துக்களுடன் கூடிய தேவர்களும் ஸ்ரீராமருடைய புகழை பாடும் இந்நொலி கேட்டது. பிறகு மகா தேஜஸ்வியான வானர வேந்தன் சுக்ரீவன் சத்ருஞ்சயம் என பெயர் பெற்று மலை போலிருந்த ஒரு யானை மேல் ஏறிக்கொண்டான். வானரர்கள் மானிட உருக்கொண்டு எல்லா ஆபரணங்களும் அணிந்து 9000 யானைகளின் மேலேறிக்கொண்டு செல்லலானார்கள். புருஷோத்தமராகிய ஸ்ரீராமர் சங்கு, பேரி, துந்துபி முதலிய வாத்தியங்கள் ஒலிக்க அரண்மனைகள் நிறைந்த நகரை நோக்கிச் சென்றார். பிரகாசிக்கும் திருமேனியுடன் பரிவாரங்கள் சூழ தேரில் வந்து கொண்டிருந்த அதிரதரான ஸ்ரீராமரை எல்லோரும் கண்டு களித்தார்கள். சகோதரர்களால் சூழப்பெற்ற மகாத்மாவாகிய ஸ்ரீராமரை ஜய விஜயீபவ வெற்றியுடன் விளங்குவீராக என்று வாழ்த்திவிட்டு அவரால் பிரதிமரியாதை செய்யப்பட்டு அவர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். மந்திரிகளாலும் பிராமணர்களாலும் குடிமக்களாலும் சூழப்பெற்ற ஸ்ரீராமர் நட்சத்திரங்களுடன் கூடிய சந்திரனைப் போல் அழகுடன் விளங்கினார். தூர்யம், தாளம், ஸ்வஸ்திகம் முதலிய வாத்தியங்களை வாசிப்பவர்கள் முன் செல்லவும் மகிழ்ச்சி பொங்க மங்களம் பாடுபவர்கள் சூழ்ந்து வரவும் அவர் சென்றார். மஞ்சள் மங்களாட்சதையும் மோதகங்களும் கையிலேந்தியவர்களும் பசுக்களும் கன்னிப்பெண்களும் பிராமணர்களும் ஸ்ரீராமருக்கு முன்னே சென்றார்கள். சுக்ரீவனுடைய நட்பை பற்றியும் வாயுகுமாரனுடைய பிரபாவத்தைப் பற்றியும் வானரர்களின் அருஞ்செயல்களைப் பற்றியும் அரக்கர்களின் பலத்தை பற்றியும் விபீஷணருடன் கூடியதைப் பற்றியும் ஸ்ரீராமர் மந்திரிகளிடம் கூறினார். அதைக் கேட்டு அயோத்தியாபுரவாசிகள் ஆச்சரியமடைந்தனர். தேஜஸ்வியான ஸ்ரீராமர் இதை கூறிவிட்டு வானரர்கள் புடைசூழ மகிழ்ச்சியுடன் கூடிய மக்கள் நிறைந்த அயோத்தியில் புகுந்தார். அப்பொழுது பட்டணத்து மக்கள் வீடுதோறும் கொடிகளை உயர்த்தினார்கள். பின்னர் ஸ்ரீராமர் இஷ்வாகு குலத்தின் பரம்பரையாய் வசித்து வந்த தமது தந்தையின் அழகிய அரண்மனையை அடைந்தார். சக்கரவர்த்தி திருமகனாகிய ஸ்ரீராமர் மகாத்மாவாகிய தந்தையின் அரண்மனையை அடைந்து அதனுள் சென்று கௌசல்யைக்கும் சுமித்திரைக்கும் கைகேயிக்கும் அபிவாதனம் செய்துவிட்டு தர்மிஷ்டர்களில் சிறந்த பரதனை பார்த்து ஆழ்ந்த கருத்துடைய இனிய சொற்கொண்டு பின்வருமாறு கூறினார். அசோக வனத்துடன் கூடியதும் முத்துக்களாலும் வைடூரியங்களாலும் அலங்கரிக்கப் பெற்று விசாலமாய் சிறந்து விளங்கும் என் மாளிகையை சுக்ரீவருக்கு கொடு.
சத்திய பராக்கிரமனான பரதன் அவ்வார்த்தையை கேட்டதும் சுக்ரீவரை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போய் அம்மாளிகையில் சேர்ப்பித்தார். சத்ருக்னரால் கட்டளையிடப்பட்ட ஆட்கள் எண்ணெய் நிறைந்த தீபங்களையும் கட்டில்களையும் விரிப்புகளையும் விரைவில் அங்கு கொணர்ந்து சேர்த்தனர். மகா தேஜஸ்வியான பரதர் சுக்ரீவரை பார்த்து ஸ்ரீராமருடைய அபிஷேகத்திற்கு தீர்த்தங்கள் கொண்டுவர தூதர்களுக்கு உத்தரவிடுங்கள் என கேட்டுக்கொண்டார். சுக்ரீவர் உடனே எல்லா ரத்தினங்களும் இழைக்கப்பெற்ற பொற்குடங்கள் 4 வானர சிரேஷ்டர்கள் 4 கொடுத்தார். வானரர்களே, 4 சமுத்திரங்களின் தீர்த்தங்கள் நிறைந்த குடங்களுடன் விடியற்காலையில் காத்திருக்கும் வண்ணம் செய்யுங்கள் என்றிவ்வாறு கட்டளையிடப்பட்டவர்களும் யானைகளைப் போல் பெரியவர்களும் கருடனைப் போல் வேகவான்களுமான வானரர்கள் விரைவில் ஆகாயத்தில் கிளம்பினார்கள். ஜாம்பவானும் ஹனுமாரும் வேகதர்சி என்ற வானரனும் ரிஷபனும் தீர்த்தம் நிறைந்த குடங்களை கொணர்ந்தார்கள். குடங்களில் 500 நதிகளின் தீர்த்தங்களையும் கொணர்ந்தார்கள். பலசாலியான ஜாம்பவான் கிழக்கு சமுத்திரத்தின் ஜலம் நிறைந்த ரத்தினமிழைத்த குடத்தை கொணர்ந்தார். ரிஷபர் தெற்கு சமுத்திரத்திலிருந்து சிகப்பு சந்தன மரக் கொம்புகளால் மூடப்பட்ட பொற்குடத்தில் தீர்த்தத்தை விரைவாய் கொணர்ந்தார். வாயுவேகம் பெற்ற கவையன் என்ற வானரர் மேற்கு சமுத்திரத்தினின்றும் பெரிய ரத்தின குடத்தில் குளிர்ந்த தீர்த்தத்தை கொணர்ந்தார். தர்மாத்மாவும் கருடனையும் வாயுவையும் போல வேகம் படைத்தவருமான ஹனுமார் வடக்கு சமுத்திரத்திலிருந்து தீர்த்தத்தை சீக்கிரமாக கொணர்ந்தார். வானர சிரேஷ்டர்களால் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்திற்கென தீர்த்தம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதை மந்திரிகளுடன் கூடிய சத்ருக்னர் பார்த்து புரோகித சிரேஷ்டருக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்தார். பிறகு ஆர்வமிக்க பெரியவரான வசிஷ்ட பகவான் பிராமணர்களுடன் கூடி ஸ்ரீராமரை சீதா தேவியுடன் ரத்னமயமான சிம்மாசனத்தில் எழுந்தருளச் செய்தார். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காச்சியபர், காத்யாயனர், சூயக்ஞர், கௌதமர், விஜயர் ஆகியோர் அஷ்ட வசுக்கள் 1000 கண் படைத்த இந்திரனுக்கு எப்படி அபிஷேகம் செய்தார்களோ அப்படி தெளிந்ததும் நறுமணமுள்ளதுமான தீர்த்தத்தால் புருஷோத்தமருக்கு அபிஷேகம் செய்வித்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சி பொங்க முதலில் ருத்விக்குகளைக் கொண்டும் பிராமணர்களைக் கொண்டும் பிறகு கன்னி பெண்களைக் கொண்டும் மந்திரிமார்களைக் கொண்டும் வியாபாரிகள் போர்வீரர்கள் ஆகியோரைக் கொண்டும் தேவதைகளும் 4 லோகபாலர்களும் எல்லா தேவர்களும் கூட்டமாக வான வெளியில் பார்த்து கொண்டிருக்கையில் தெய்வீகமான எல்லா மூலிகைகளின் ரசமும் கலந்த ஜலத்தால் அபிஷேகம் செய்வித்தனர். சத்ருக்னர் அழகிய வெண் குடையை அவருக்கு பிடித்தார். வானரவேந்தனாகிய சுக்ரீவர் வெண் சாமரம் வீசினார். அரக்கர்கோனாகிய விபீஷணர் நிலவு போன்ற மற்றொரு சாமரத்தை வீசினார். இந்திரனால் ஏவப்பட்ட வாயு பகவான் பொன்மயமான 100 தாமரைகளால் ஆன ஒளிமிகுந்த மாலையை ஸ்ரீராகவருக்கு அளித்தார். எல்லா ரத்தினங்களும் இழைத்து நடுநாயகமான சிறந்ததொரு ரத்னத்துடன் கூடிய ஒரு முத்து மாலையையும் புருஷோத்தமருக்கு இந்திரனால் அனுப்பப்பட்ட அவர் அளித்தார். போற்றுதற்குரியவரும் அறிவிற் சிறந்தவருமான ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேக காலமாகிய அப்பொழுது தேவர்களும் கந்தர்வர்களும் பாடினர். அப்சர ஸ்திரீ கணங்கள் ஆடினர். ஸ்ரீராகவருடைய அந்த உற்சவ காலத்தில் பூமி பயிரால் செழித்தும் மரங்கள் பழங்களால் செறிந்தும் புஷ்பங்கள் நறுமணத்தால் சிறந்தும் விளங்கின. புருஷோத்தமர் 1,00,000 குதிரைகளையும் கன்றுகளுடன் கூடிய பசுக்களையும் 100 விருஷபங்களையும் முதலில் பிராமணர்களுக்கு தானம் செய்தார். பிராமணர்களுக்கு மேலும் 30 கோடி பொன்னும் சிறந்த பல ஆபரணங்களும் வஸ்திரங்களும் தானம் செய்தார். புருஷோத்தமராகிய ஸ்ரீராமர் சுக்ரீவருக்கு சூரிய பிரகாசம் பொருந்திய ரத்தினங்கள் இழைக்கப்பெற்ற திவ்யமான தங்கஹாரத்தை அளித்தார்.
மனமகிழ்ந்த அவர் வைடூரியமும் ரத்தனமும் பதிக்கப்பெற்று வைரப் பதக்கத்துடன் விளங்கிய 2 தோள் வளைகளை வாலி புத்திரனாகிய அங்கதனுக்கு அளித்தார். ஸ்ரீராமர் சிறந்த ரத்தினங்கள் இழைக்கப்பெற்று நிலவொளி போல் பிரகாசிக்கும் ஒப்புயர்வற்ற முத்துமாலையொன்றை சீதைக்கு கொடுத்தார். சீதை அன்புடன் கடாட்சித்து ஹனுமாருக்கு வெண்மையான 2 திவ்ய வஸ்திரங்களையும் சிறந்த ஆபரணங்களையும் அளித்தாள். ஜனகநந்தினி தனது கழுத்திலிருந்து ஒரு ஹாரத்தையும் கழற்றி வைத்துக்கொண்டு வானரர்கள் எல்லோரையும் பார்த்துவிட்டு தன் நாயகரையும் அடிக்கடி பார்த்தாள். இங்கிதமறியும் அவர் ஜானகியை பார்த்து பின்வருமாறு கூறினார். சௌபாக்கியவதியான சுந்தரி, சக்தியும் விடாமுயற்சியும் புகழும் சாமர்த்தியமும் அடக்கமும் நன்னடத்தையும் ஆண்மையும் பராக்கிரமமும் புத்தியும் ஆகிய இவை எல்லாம் யாரிடம் இருக்கிறதோ, யாரிடம் நீ சந்தோஷமடைகின்றாயோ அவருக்கு இந்த ஹாரத்தை நீ கொடுக்கலாம். கரிய கண் படைத்த அவள் அந்த ஹாரத்தை வாயுகுமாரருக்கு கொடுத்தாள். வானர சிரேஷ்டராகிய ஹனுமார் நிலவு போல் வெண்மையான அந்த ஹாரத்தினால் வெள்ளிய மேகம் சூழ்ந்த மலை போல் பிரகாசித்தார். எதிரிகளை சம்ஹரித்த பூமண்டலாதிபதியான ஸ்ரீராமர் பிறகு எல்லோரையும் கடாட்சித்து விரும்பத்தக்க பரிசுகளை துவிதன் மைந்தன் என்ற இருவருக்கும் அளித்தார். வானர பெரியோர்கள் அனைவரும் மற்றும் வானர தலைவர்கள் எவர்களோ அவர்களும் ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அவரவருக்கேற்றபடி கௌரவிக்கப்பட்டார்கள். விபீஷணரும் சுக்ரீவரும் ஹனுமாரும் ஜாம்பவானும் மற்றுமுள்ள வானர சிரேஷ்டர்கள் எல்லோருமே விரும்பத்தக்கனவும் ஏராளமானவையுமான எல்லா ரத்தினங்களாலும் எதையும் குறைவின்றி முடிக்கும் ஸ்ரீராமரால் கௌரவிக்கப்பட்டு உள்ளம் பூரித்தவர்களாய் அவரவர் இருப்பிடமேகினர். வானர சிரேஷ்டர்கள் எல்லோரும் மகாத்மாவாகிய சக்கரவர்த்தியை நமஸ்கரித்து விடைபெற்று கொண்டு கிஷ்கிந்தைக்கு போய் சேர்ந்தார்கள். ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை பார்த்துவிட்டு வானர வேந்தரான சுக்ரீவரும் ஸ்ரீராமரால் கௌரவிக்கப்பட்டு கிஷ்கிந்தையின் தலைநகரை அடைந்தார். தர்மாத்மாவும் பெரும் புகழ் படைத்தவருமான விபீஷண மன்னரும் இஷ்வாகு குலச் செல்வமாகிய ரங்கநாத விக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு அரக்க சிரேஷ்டர்களுடன் இலங்கைக்கு புறப்பட்டார். சத்துருக்களை ஒழித்து பெரும் புகழ் பெற்ற ஸ்ரீராமர் நாடு முழுவதையும் நன்றாக அடக்கி உதார குணத்துடன் மிகவும் சந்தோஷமுடையவராய் ஆளலானார். தர்ம வத்சலரான ஸ்ரீராமர் தர்மம் தெரிந்த லக்ஷ்மணரை நோக்கி பின்வருமாறு கூறினார். தர்மம் தெரிந்தவனே, முன்னோர்களான சக்கரவர்த்திகளால் வல்லமையுடன் பரிபாலனம் செய்யப்பெற்ற இந்த பூமியை என்னுடன் கூடி நீ ஆள வேண்டும். பிதர்களால் தாங்கப்பட்ட பாரம் எதுவோ அதை எனக்கு சமமாக இளவரசராயிருந்து தாங்குவாயாக. லக்ஷ்மணர் பலவகையாக பலமுறை இனி சொற்களால் வேண்டிக் கொள்ளப்பட்டும் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் மகாத்மாவாகிய பரதரை இளவரசராக அபிஷேகம் செய்வித்தார். சக்கரவர்த்திகளில் சிறந்த அவர் பௌண்டரீகம், அஸ்வமேதம், வாஜபேயம் முதலியவற்றாலும் வேறு பலவித யாகங்களாலும் பல தடவை தேவதைகளை ஆராதித்தார். ஸ்ரீராமர் 10,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்து சிறந்த குதிரைகளையும் ஏராளமான தட்சிணைகளையும் கொண்ட 100 அஸ்வமேத யாகங்களை செய்தார். முழங்கால் வரை நீண்ட கைகளும் பெருந்தோள்களும் படைத்து பிரதாபசாலியாய் விளங்கிய ஸ்ரீராமர் லக்ஷ்மணரால் சேவிக்க பெற்றவராய் பூமியை ஆண்டார். தர்மாத்மாவான ராகவர் ஒப்புயர்வற்ற ராஜ்யத்தை நண்பர்கள், பங்காளிகள், உறவினர்கள் ஆகியோருடன் கூடி அனுபவித்துக் கொண்டு பலவிதமான யாகங்களால்
தேவர்களை ஆராதித்தார். ஸ்ரீராமர் அரசாளுகையில் விதவைகளின் புலம்புதல் இல்லை, கொடிய பிராணிகளின் பயமில்லை, நோயின் பயமும் இல்லை. உலகம் திருடர்கள் அற்றதாயிருந்தது. கெடுதி ஒருவனையும் தொடவில்லை. பெரியவர்கள் சிறியவர்களுக்கு உத்தர கிரியைகளை செய்யவில்லை. எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் தர்மத்தில் பற்றுடையவராயிருந்தனர். ஸ்ரீராமரை பார்த்து பின்பற்றியவர்களாய் ஒருவரை ஒருவர் துன்புறுத்தாமல் இருந்தனர். ஸ்ரீராமர் அரசாளுகையில் மக்கள் பல புத்திரர்களைப் பெற்று நோயற்றவர்களாய் கவலையற்றவர்களாய் பல்லாண்டு வாழ்ந்தனர். ஸ்ரீராமர் அரசாளுகையில் ராமன் 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 என்ற பேச்சு மக்களிடை எப்பொழுதும் நிகழ்ந்தது. உலகம் ராமமயமாக ஆயிற்று. மரங்கள் என்றும் பூக்களை உடையவைகளாயும் எப்பொழுதும் பழங்களை உடையவைகளாயும் பரவிய கிளைகளை உடையவைகளாயும் இருந்தன. மேகம் உரிய காலத்தில் மழை பொழிந்தது. காற்று சுகமாக வீசிற்று. பிராமணர்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் பேராசை அற்றவர்களாய் அவரவர் கருமங்களில் திருப்தி அடைந்தவர்களாய் அவரவர் தொழில்களில் ஈடுபட்டவர்களாயிருந்தனர். ஸ்ரீராமர் ஆளுகையில் நாட்டு மக்கள் தருமத்தில் பற்றுள்ளவர்களாய் இருந்தனர். பொய் பேசாதவர்களாயிருந்தனர். எல்லோரும் அவரவர்க்குரிய லட்சணங்கள் பொருந்தியவர்களாகவும் எல்லோரும் தர்மத்தில் ஊக்கம் உள்ளவர்களாயும் இருந்தனர். ஸ்ரீமானான ஸ்ரீராமர் சகோதரர்களுடன் கூடி 11,000 வருஷங்கள் அரசாண்டார். முற்காலத்தில் வால்மீகி மகரிஷியால் இயற்றப்பட்டதும் பொருளையும் புகழையும் ஆயுளையும் அளிக்க வல்லதும் அரசர்க்கு வெற்றியை அளிக்க வல்லதுமான இந்த ஆதி ரிஷி காவியத்தை உலகில் எந்த மனிதன் படிக்கிறானோ கேட்கிறானோ அவன் பாவத்திலிருந்து விடுபடுகிறான். இவ்வுலகில் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை கேட்கும் மனிதன் புத்திரனை விரும்பினால் புத்திரனையும் பொருளை விரும்பினால் பொருளையும் அடைவான். அரசன் பூமியை ஜெயிப்பான், சத்துருக்களை அடக்குவான். ஸ்திரீகள் ஸ்ரீராமரால் அன்னை கௌசல்யை போலும், லக்ஷ்மணரால் சுமித்திரை போலும், பரதனால் கைகேயி போலும் நீண்ட ஆயுள் படைத்த புத்திரர்களை உடையவர்கள் ஆவார்கள். மாசற்ற செயல் படைத்த ஸ்ரீராமருடைய விஜயத்தை பற்றிய இந்த இராமாயணத்தை முழுவதும் கேட்டு ஒருவன் தீர்க்காயுளை அடைவான். எவன் வால்மீகியால் இயற்றப்பட்ட இந்த புராதனமான காவியத்தை சிரத்தையுடன் கேட்கிறானோ அவன் கோபத்தை வென்றவனாகவும் கஷ்டங்களை தாண்டி செல்பவனாகவும் ஆவான். தூரதேச யாத்திரையின் முடிவில் உறவினருடன் சேர்க்கையை அடைவான். ஸ்ரீராகவரிடமிருந்து வேண்டும் வரங்களையெல்லாம் இங்கு அடைவான். சிரத்தையுடன் இராமாயணத்தை கேட்பவர்களிடம் எல்லா தேவர்களும் பிரீதி அடைகிறார்கள். எவர் வீட்டில் அடக்குவாரற்றவரின் இடையூறுகள் இருக்கின்றனவோ அவைகள் ஒழிகின்றன. இராமாயணத்தை கேட்டால் அரசன் பூமியை ஜெயிப்பான். பிரயாணம் செய்பவன் சேமமாய்ச் செல்வான். புத்திரர்களை பெறும் வயதுள்ள ஸ்ரீகள் ஒப்புயர்வற்ற புத்திரர்களை பெறுவார்கள். புராதனமான இந்த இதிகாசத்தை பூஜை செய்து படிப்பவன் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் விடுபடுவான், நீண்ட ஆயுளையும் அடைவான். இது சத்திரியர்களால் தலைவணங்கி பிராமணரிடமிருந்து கேட்கத்தக்கது. செல்வம் உண்டாகும், புத்திரப்பேருண்டாகும், இதில் ஐயமில்லை. விஷ்ணுவும் ஹரியும் நாராயணரும் சனாதனமான பிரபுவும் ஆதிதேவரும் மகாபாகுவான ஸ்ரீராமரே ஆவார். அவர் இந்த இராமாயணம் முழுவதையும் எப்பொழுதும் கேட்கிறவனுக்கும் தொடர்ந்து படிப்பவனுக்கும் அருள் புரிகிறார். பெரும் பொருளடங்கிய இப்புண்ணியமான காவியத்தை கேட்டு ஒருவன் இவ்வுலகில் குடும்ப விருத்தியையும்
தனதானிய விருத்தியையும் சிறந்த மனைவிமாரையும் உத்தம சுகத்தையும் எல்லா எண்ணங்களின் சித்தியையும் அடைவான். குறைவற்ற செல்வத்தை விரும்பும் நல்லோர்களால் இவ்வாக்கியானம் நியமத்துடன் கேட்கத்தக்கது. இது ஆரோக்கியத்தையும் புகழையும் சகோதர ஒற்றுமையையும் நல்ல புத்தியையும் சுகத்தையும் வீரியத்தையும் அளிக்க வல்லது. இவ்வாறு முன் நடந்த சரித்திரமாகிய இதை நம்பிக்கையுடன் ஒருவருக்கொருவர் சொல்லுங்கள். உங்களுக்கு மங்களமுண்டாகட்டும். விஷ்ணுவின் பலம் உலகில் வளரட்டும். தேவர்கள் எல்லோரும் இதை அறிவதாலும் கேட்பதாலும் திருப்தி அடைகிறார்கள். இராமாயணத்தை கேட்பதால் பிதர்களும் அவ்வாறு திருப்தி அடைகிறார்கள். ரிஷியினால் இயற்றப்பட்ட இந்த ராம சரித்திர சம்ஹிதையை இவ்வுலகில் எந்த மனிதர்கள் பக்தியுடன் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் வாசம் ஏற்படும். இங்கனம் வால்மீகி மகரிஷியால் இயற்றப்பட்ட ஆதி காவியமான ஸ்ரீமத் ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் 131வது சர்க்கம் முற்றும். சுபம். ஓம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம். ஓம் ஓம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம். பாராயணத்தை முடிக்கும் முறை. ஜனங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். அரசர்கள் பூமியை நியாயமான வழியில் பரிபாலிக்கட்டும். பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் எப்பொழுதும் மங்களம் உண்டாகட்டும். உலகிலுள்ள பிராணிகள் எல்லாம் சுகமாக வாழட்டும். காலத்தில் மழை பெய்யட்டும். பூமி பயிர்களுடன் விளங்கட்டும். இந்த தேசம் துன்பமில்லாமல் இருக்கட்டும். பிராமணர்கள் பயமில்லாமல் இருக்கட்டும். புத்திரன் இல்லாதவர்கள் புத்திரர்களை அடைந்தவர்கள் ஆகட்டும். புத்திரர்களை உடையவர்கள் பேரன்மார்களை அடையட்டும். தனம் இல்லாதவர்கள் தனம் உடையவர்களாக ஆகட்டும். 100 வருஷம் வாழட்டும். 100 கோடி விஸ்தாரமுள்ள ரகுநாதனுடைய சரித்திரத்தில் ஒவ்வொரு அக்ஷரத்தை சொன்னாலும் மகா பாதகங்களை நாசம் செய்யும். பக்தியுடன் எவன் இராமாயணத்தில் ஒரு பாதத்தையோ ஒரு பதத்தையோ கேட்கிறானோ அவன் பிரம்மாவின் ஸ்தானத்தை அடைகிறான். எப்பொழுதும் பிரம்மாவால் மரியாதை செய்யப்படுகிறான். கோசல நாட்டரசனும் போற்றுதற்குரிய குணங்கள் படைத்தவனும் சார்வ பௌமனுமான சக்கரவர்த்தி திருமகனுக்கு மங்களம். வேத வேதாந்தங்களால் உணர்தற்குரியவனும் மேக வண்ணனும் புருஷர்களும் மோகிக்கும் வடிவழகு உடையவனும் புகழ் படைத்தவனுமாகிய அவனுக்கு மங்களம். விஸ்வாமித்திரருடைய உள்ளத்தில் விளங்குபவனும்
மிதிலை அரசனுடைய புண்ணியத்தின் பயனாய் விளங்குபவனும் சார்ந்த மூர்த்தியுமாகிய அவனுக்கு மங்களம். எப்பொழுதும் பிதாவிடம் பக்தியுடையவனும் சகோதரர்களுடனும் சீதையுடனும் கூடி உலகனைத்தையும் மகிழ்விப்பவனுமாகிய ராமபத்ரனுக்கு மங்களம். அயோத்தி வாழ்வை துறந்தவனும் சித்திரகூடவாசத்தில் மகிழ்பவனும் எல்லா முனிவர்களாலும் சேவிக்கப் பெற்றவனும் தீரர்களில் சிறந்தவனுமாகிய அவனுக்கு மங்களம். வில்லும் அம்பும் கத்தியும் தாங்கியவனும் லக்ஷ்மணனாலும் சீதையாலும் எப்பொழுதும் நன்கு பக்தியுடன் சேவை செய்ய பெற்றவனுமாகிய எனது சுவாமிக்கு மங்களம். தண்டகாரண்யத்தில் வசித்தவனும் தேவ சத்ருக்களை ஒழித்தவனும் பக்தனாகிய கழுகரசனுக்கு முக்தி அளித்தவனுமாகிய அவனுக்கு மங்களம். அன்புடன் சபரி அளித்த பழங்களையும் கிழங்குகளையும் பிரீதியுடன் ஏற்றுக்கொண்டவனும் எல்லோராலும் சுலபமாய் அடையக்கூடிய தன்மை உள்ளவனும் பரிபூர்ணமாயுள்ளவனும் சத்துவ குணம் மேலோங்கி நிற்பவனுமாகிய அவனுக்கு மங்களம். ஹனுமானால் வந்தடைய பெற்றவனும் குரங்கரசனாகிய சுக்ரீவனுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்தவனும் வாலியை வதம் செய்தவனுமாகிய அம்மகா தீரனுக்கு மங்களம் உண்டாகட்டும். ரகுவீரனும் அணை கட்டி சமுத்திரத்தை கடந்தவனும் ராட்சச ராஜனை ஜெயித்தவனும் போர் வீரனும் ஸ்ரீமானுமாகிய அவனுக்கு மங்களம். தெய்வத்தன்மை வாய்ந்த அயோத்தியா நகரை அடைந்து சீதையுடன் பட்டாபிஷேகம் செய்யப்பெற்று ராஜாதிராஜனாய் விளங்கும் ராமபத்ரனுக்கு மங்களம். நமதாச்சாரியருக்கு முன்னவர்களும் வாழ்த்து கூறுவதில் சித்தத்தை வைத்தவர்களுமான எல்லா பூர்வாச்சாரியார்களாலும் பூஜிக்கப்பட்டவர்க்கு மங்களம். தோள் வலி படைத்தவனே, ருதுக்களும் கடல்களும் துவீபங்களும் வேதங்களும் உலகங்களும் திசைகளும் உனக்கு எப்பொழுதும் மங்களங்களை அளிக்கட்டும். சரீரத்தாலோ வாக்காலோ மனத்தாலோ கருமேந்திரியங்களாலோ ஞானேந்திரியங்களாலோ இயற்கையின் இயக்கத்தாலோ எதை செய்கிறேனோ அது எல்லாவற்றையும் பரம புருஷனாகிய நாராயணனுக்கே என்று சமர்ப்பிக்கின்றேன். ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ராம் ராம் ராம். ஓம் சீதாராம ஸ்தோத்திரம். மிதிலாபுரி நாயகி, ரகுகுலத்தை அலங்கரிப்பவர், விதேக மன்னர் குலத்தை அலங்கரிப்பவள். ரகுகுல தீபம், நிமிகுல தீபம், சூரிய வம்சத்துதித்தவர், சந்திர வம்சத்தில் உதித்தவள். தசரத புத்திரர், ஜனக மகாராஜன் புத்திரி, வசிஷ்டர் சொற்படி நடப்பவர், சதானந்தர் சொற்படி நடப்பவள். கௌசல்யை கர்ப்பத்தில் தோன்றியவர், யாகசாலையில் உதித்தவள். தாமரை போல் பரந்த கண் படைத்தவர், மலர்ந்த கரு நெய்தல் போன்ற கண் படைத்தவள்.
சந்திரகாந்த கல்போல் குளிர்ந்த முகத்தையுடையவர். சந்திர பிம்பம் போன்ற முகம் படைத்தவள். மதம் கொண்ட யானை போன்ற நடையுடையவர். மதங்கொண்ட ஹம்சத்தின் நடையை ஒத்தவள். சந்தனத்தால் குளிர்ந்த புஜங்களையுடையவர். குங்குமத்தால் குளிர்ந்த மார்பகத்தை உடையவள். வில்லால் அலங்கரிக்கப் பெற்ற தாமரை போன்ற கை. தாமரையால் அலங்கரிக்கப் பெற்ற கை. சரணடைந்தவர்களை காப்பவர். வணங்கியவர்க்கு அருள் புரிபவள். கரிய மேகம் போன்று அழகியவர். பொன் போன்று ஒளிர்பவள். திவ்ய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர். திவ்யமான மாலைகளாலும் வஸ்திரங்களாலும் பூஷணங்களாலும் அலங்கரிக்கப் பெற்றவள். ஒருவருக்கொருவர் இணையான வடிவழகுடையவர்கள். உலகமாகிய கிருஹத்தில் வாழும் தம்பதியர்கள். இப்படிப்பட்ட உங்கள் இருவரையும் நான் நமஸ்கரித்து இப்பொழுது கிருதார்த்தனாகின்றேன். ஸ்ரீராமரையும் சீதையையும் எவன் இந்த ஸ்தோத்திரத்தால் துதிக்கின்றானோ அவனுக்கு அவர்கள் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்விக்கும் புண்ணியமான செல்வங்களை அளிப்பார்கள். இவ்வாறு சிறந்ததும் புண்ணியமானதும் உடனே முக்தி அளிப்பதும் ஹனுமாரால் செய்யப்பட்டதுமான ஜானகி ராமச்சந்திர ஸ்தோத்திரத்தை எவன் காலையில் எழுந்ததும் படிக்கின்றானோ அவன் எல்லா ஆசைகளின் பூர்த்தியையும் எய்துவான். இங்கனம் ஹனுமார் அருளிச் செய்த சீதாராம ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஓம்